மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை நிலைநாட்டிட தமிழ்நாடு போராடியது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். எங்கெல்லாம் எதிர்க்கட்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆளுநரை வச்சு அவர் தனியாக ஒரு அரசியல் நடத்தி கொண்டிருந்தார்கள். அது சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் மாதிரி அவர் பிஜேபியோட பிரதிநிதியாக தான் இவ்வளவு நாள் செயல்பட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஒரு சாட்டை அடியாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு பிற்பாடு இந்த ஆளுநர் இங்கே தமிழகத்தில் நீடிப்பது என்பது வருத்தம், கேவலம். அவர் திரும்ப பழைய போல் செயல்பட்டாலும் தமிழக மக்கள் சும்மாக இருக்க மாட்டார்கள். எந்த மாநிலத்தையும் இதை போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கிறதுக்கு தமிழக அரசுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இது பெரிய தமிழக அரசுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. உச்ச நீதிமன்றம் நம்மை மதித்திருக்கிறது, நம்ம தமிழக அரசை மதித்திருக்கிறது. இதுவரைக்கும் அவர் தப்பாக தானே பண்ணிட்டு இருந்தார் எல்லாமே. இப்போ தான் இனிமேல் தான் கரெக்டாக வரணும். அவர் ஒரு நிமிடம் கூட பதவியில் இருப்பது என்பது தலைகுனிவான செயல் என்பதை தமிழர்கள் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழக உரிமை மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு மிகப்பெரிய வரவேற்பை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் ஒரு போஸ்ட்மேனு, அதற்குண்டான வேலை தான் இவர் செய்யணும். அதை செய்ய சொல்லி தான் உச்சநீதிமன்றம் இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்கு. தமிழக அரசு எவ்வாறு மக்களுக்கு நல்ல முறையில் செயல்பட நினைக்கிறதோ அதன்படி ஒரு ஆளுநர் செயல்பட வேண்டும் என்பது பொதுமக்களாகி எங்களுடைய கருத்து. ஆளுநர் செயல்படக்கூடிய எந்த விதமும் எந்த செயல்பாடுகளுமே தன்னிச்சையாக அவர் செயல்படுறதா இல்லை. கண்டிப்பாக ஆளுநர் அவர்கள் பதவி விலக வேண்டும். வணக்கம், இது கேள்விக்களம். உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பை ஆளுநர் விவகாரத்தில் நேற்று அளித்திருந்தது. ஆளுநர்களுக்கான கால வரம்பு என்பது நிர்ணயிக்கப்பட்டது. இந்தியாவின் வரலாற்றில், அரசியல் சட்ட வரலாற்றில் இதுதான் முதல் முறை. ஒரு ஆளுநரின் செயலை மிக கடுமையாக உச்சநீதிமன்றம் விமர்சித்திருந்ததும் இதுதான் வலிமையான கண்டனத்துக்கு ஆளான ஒரு தீர்ப்பு என்று சொல்ல வேண்டும். இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது. இந்த தீர்ப்பின் சாராம்சத்தை உள்வாங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள், மிக பெரும்பாலான பத்திரிகைகள், இந்தியன் எக்ஸ்பிரஸ், த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், ட்ரிபியூன், டெக்கன் கிரானிக்கிள், ஏஷியன் ஏஜ், டெக்கன் ஹெரல்ட், இந்துஸ்தான் டைம்ஸ், இப்படி பல பத்திரிகைகள் தங்கள் தலையங்கங்களில் இது சார்ந்து கருத்துக்களை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கக்கூடிய அம்சங்கள் என்று சொன்னால் 3-4 அம்சங்களை சொல்ல வேண்டும். ஒன்று, கூட்டாட்சி தத்துவத்திற்கு இந்த தீர்ப்பு வலு சேர்ப்பதாக அமைந்திருக்கிறது என்பது முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்து என்பது ஆளுநர்களுடைய எல்லை மீறலுக்கு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது. ஆளுநர்கள் தங்கள் வரம்பை உணர்ந்து செயல்படுவதற்கான சூழல் வந்திருக்கிறது. ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான இந்த அதிகார பகிர்வு சார்ந்த விஷயங்களில் ஒன்றிய அரசு இதை சரி செய்ய வேண்டும், அத்துமீறும் ஆளுநர்களை என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்துஸ்தான் டைம்ஸில் ஓராண்டுக்கு தேர்தல் வரக்கூடிய ஒரு தருணத்தில் திமுக அரசுக்கு அரசியல் ரீதியாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இனியும் பதவி விலகுவதை தவிர ஆளுநருக்கு வேறு கௌரவமான வழி இல்லை என்கிற அம்சமும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆளுநர் இப்போது ஆளுநர் மாளிகையில் கம்பர் விழாவை, கம்பருக்கும் ராமருக்கும் புகழ் சேர்க்கும் விழா ஒன்றில் கம்ப சித்திர விழாவை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார். இது சார்ந்து எந்த கருத்தும் இதுவரை ஆளுநரும் சொல்லவில்லை, ஒன்றிய அரசும் தெரிவிக்கவில்லை. இப்படியான விமர்சனத்திற்கு ஆளான நிலையில் ஒன்றிய அரசு ஏன் மௌனம் காக்கிறது, ஆளுநர் தரப்பு இதற்கு என்ன சொல்லப் போகிறது என்கிற பல்வேறு அம்சங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள், வழக்கறிஞர் திரு ராமசாமி மையப்பன் அவர்கள், இவர்களோடு திராவிடர் கழகத்தின் வழக்கறிஞர் திருமிகு அருள்மொழி இணைய இருக்கிறார். உங்களுக்கு வணக்கம். நான் திரு மதுக்கூர் ராமலிங்கத்துடைய முதற் பார்வையை கேட்க விரும்புகிறேன். மதுக்கூர், நன்றி குணா, வணக்கம். இப்போ அரசியல் சட்டம் தொடர்பான, கூட்டாட்சி தொடர்பான, மத்திய மாநில உறவுகள் தொடர்பான ஒரு விவாதம் நாடு தழுவிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் ஆளுநர் மாளிகையில் கம்பச்சித்திர விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுடைய முகவுரையிலே நீங்கள் குறிப்பிட்டீர்கள்.
அதில் ஒரு கம்பராமாயணத்திலிருந்து ஒரு வரியை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அதாவது ராவணன் சீதையை கடத்தி கொண்டு வந்து வைத்திருக்கிற பொழுது கும்பகர்ணன் இடித்துரைப்பான் ராவணனை. பேசுவது மானம், இடை பேணுவது காமம், நன்று நன்று நம் கொற்றம் என்று இழிவரலாக கும்பகர்ணன் இடித்துரைப்பான் ராவணனை. நாம் பேசுவது ஒன்றாக இருக்கிறது, செய்வது ஒன்றாக இருக்கிறது என்று கம்பன் சொன்னதைத்தான் நான் ஆளுநருக்கும் இந்த நேரத்தில், ஏனென்றால் அவர் கம்பராமாயணத்திலே கடந்த சில நாட்களாக மூழ்கி போயிருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாலே அகத்தியரை வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்தார்கள். இப்பொழுது கம்பராமாயண ஆய்விலே ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இதே ராமர் சேது தொடர்பான ஒரு வழக்கில் கம்பராமாயணத்தை மேற்கோள் காட்டிய பொழுது ஆர்எஸ்எஸ்காரர்கள் சொன்னார்கள், கம்பராமாயணத்தை எல்லாம் நாங்கள் ஒரு ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் வால்மீகியிலே இருக்கிறதா என்று அவர்கள் அன்றைக்கு கேட்டார்கள். அது நீதிமன்ற பதிவிலேயே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு கம்பன் மீது திடீரென காதல் வந்திருக்கிறது. நமக்கும் கூட மகிழ்ச்சி தான். எல்லோரும் கேட்கிறார்கள், இந்த ஆளுநர் ரவி அவர்கள் தன்னுடைய பதவியை ஏன் இன்னும் ராஜினாமா செய்யாமல் இருக்கிறார் என்று கேட்கிற பொழுது அவர் அதற்கு ஒரு ஆழ்ந்த மௌனத்தை தான் பதிலாக தந்து கொண்டிருக்கிறார். இது நீங்கள் சில பத்திரிகைகளை பட்டியல் போட்டீர்கள். கேரளத்தினுடைய முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார். சமீபத்தில் மதுரையில் நடைபெற்ற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டில் அந்த கருத்தரங்கத்தின் பொருண்மையை மைய பொருளை கூட்டாட்சி என்பதுதான். அதிலே நம்முடைய தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் தோழர் பினராயி விஜயன் அவர்களும் கர்நாடக உயர்கல்வித்துறை அமைச்சர்களும் பங்கேற்று பேசினார்கள். அதில் 3 தலைவர்களுமே ஆளுநருடைய அடாவடி குறித்து, அராஜகம் குறித்து, அத்துமீறல் குறித்து மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். இன்றைக்கு இந்த தீர்ப்பை பத்திரிகைகள் மட்டுமல்ல, கேரள அரசு வரவேற்றிருக்கிறது, மேற்கு வங்க அரசு வரவேற்றிருக்கிறது, ஜார்க்கண்ட் அரசு வரவேற்றிருக்கிறது. கர்நாடக முதல்வர் சீதாராமையா, நம்முடைய முதல்வர் கூட ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் கர்நாடக முதல்வர் திரு சீதாராமையா அவர்கள் இனி ஒரு நிமிடம் கூட பதவியிலே நீடிப்பதற்கு தார்மீக நியாயம் இல்லை என்று தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் இது குறித்தெல்லாம் இவரை நீடித்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு வாய் திறக்க மறுக்கிறது. ஆளுநரும் எல்லாவற்றிலும் வைகுண்டரை பற்றி, வள்ளலாரை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து கருத்துக்களை வெளியிடக்கூடிய ஒரு ஆளுநர் தனக்கு எதிராக சட்டவிரோதமானது, ஆளுநர் பதவி என்பது மாநில அரசினுடைய, மாநில அமைச்சரவையினுடைய ஆலோசனையின் பெயரில் தான் செயல்பட வேண்டியவரை அன்றி அவருக்கென்று தனித்த விருப்புரிமை கிடையாது, தனித்த அதிகாரம் இல்லை என்றெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கண்டன அறிக்கையையே நம்முடைய உச்சநீதிமன்றம் அமர்வு வாசித்திருக்கிற நிலையில் இவர் மௌனம் ஒன்றையே பதிலாக தருகிறார். இன்னும் பலரும் பல கேள்விகளை எழுப்புகிறார்கள். இந்த 10 மசோதாக்களையும் உச்சநீதிமன்றம் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அது செல்லும், நாங்கள் இதற்கு ஒப்புதல் அளிக்கிறோம், அதற்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது என்பது வந்தது. அதுக்கு இனிமேல் வேந்தர் யார் என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனால் இடையில வருகிறது, இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே கூட ஒன்றிய அரசு நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் ஏதாவது அவசர சட்டத்தை கூட கொண்டு வரலாம் என்றெல்லாம் கூட ஊடகங்களிலே செய்திகள் உலவுகின்றன. அப்படி செய்ய மாட்டார்கள் என்பதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை. ஏனென்றால் தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது குறித்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்களை கலந்தாலோசிக்க தேவையில்லை என்பதற்காக ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து அதையே சட்டமாக்கியவர்கள் தான் ஒன்றிய அரசு. என்னை பொறுத்தவரையில் ஆர்.என். ரவி என்கிற தனி மனிதருக்கு எதிரான தீர்ப்பு என்பதை விட இன்றைக்கு மாநில உரிமைகளை கல்வித்துறையில், மருத்துவத்துறையில், பல்வேறு துறைகளிலே தொடர்ந்து பறித்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிரான, திரு நரேந்திர மோடி அரசுக்கு எதிரான ஒரு கண்டன தீர்மானமாகவே நான் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்புரையை பார்க்கிறேன். இது அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நம்முடைய மாநிலத்திலே குடியரசு நாள், விடுதலை நாள் 2 நாளிலுமே ஆளுநர்கள் தான் கொடியேற்றி வந்தார்கள். கலைஞர் அவர்கள்தான் ஒரு நெடிய போராட்டம் நடத்தி ஒரு நாள் கொடியை ஏற்றுவதற்கு முதல்வர்களுக்கு அந்த அதிகாரத்தை, அங்கீகாரத்தை, அடையாளத்தை பெற்றுத்தந்தார். அன்றைக்கு முதல்வர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றுகிற அந்த உரிமையை பெற்றுத்தந்தார். இன்றைக்கு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்றி வைத்திருக்கிற உரிமை கொடி தமிழக சட்டமன்றத்திலே மட்டுமல்ல எல்லா சட்டமன்றங்களிலும் பறந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு என்பது அரசியல் சட்ட வரலாற்றில், கூட்டாட்சி கோட்பாட்டை நேசிக்கிறவர்களுடைய வரலாற்றில் மிக 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 முக்கியமான ஒரு நாள். ஆளுநர்கள் இனிமேல் காலக்கெடு எதுவும் இல்லாமல்
கோப்புகளை நிலுவையிலே வைத்திருக்க முடியாது, அதன் மீது ஏறி அமர்ந்திருக்க முடியாது என்கிற ஒரு அருமையான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. இவர் நியாயஸ்தராக இருந்தால், தார்மீகத்தை ஒரு எல்முனையாளாவது மதிப்பவராக இருந்தால் இந்நேரம் பதவி விலகி இருக்க வேண்டும், அல்லது ஒன்றிய அரசு இவரை திரும்ப அழைத்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மாநில அரசை விட ஒரு நியமன பதவியிலே வந்தவருக்கு அதிகாரம் ஒன்றும் இல்லை. இதில் இன்னொன்று என்னென்னா, இது தமிழக அரசு ஆன்லைன் விஷயத்தில் எவ்வளவு பிடிவாதமாக நடந்தார் என்று சட்ட அமைச்சர் போய் நேரடியாக விளக்கம் கொடுக்கிறார். மறுபுறத்திலே ஆன்லைன் லாட்டரி நடத்துகிற அவர்களை அழைத்து ஆளுநர் கூடி பேசி கலந்தாலோசிக்கிறார். இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆன்லைன் லாட்டரியை தடை செய்கிற உரிமை மாநில அரசுக்கு இல்லை என்று ஆளுநர் கூறுகிறார். ஆனால் நாடாளுமன்றத்திலே மத்திய அமைச்சர் சொல்கிறார் மாநில அரசுகளுக்கு இந்த அதிகாரம் உண்டு என்று. இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த நிலையிலே தான் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநில அரசுக்குத்தான் அதிகாரம். ஒரு கான்ஸ்டியூஷனலாக அதன்படி இந்த அரசியல் சட்ட காப்பாளராக தவிர, ஒரு வாயிலிலே நிற்க வேண்டிய காவலரே தவிர மொத்த மாளிகையையும் இவர் உரிமை கொண்டாடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உச்சந்தலையில் அடிக்கிற மாதிரி இது தமிழகத்தின் வெற்றி அல்ல, அரசியல் சட்டத்தின் வெற்றி, கூட்டாட்சியின் வெற்றி. பல மாநிலங்களில் அத்துமீறுகிற ஆளுநர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு என்றே நான் கருதுகிறேன். ஓகே. திரு பொன் வில்சன், விரிவான கருத்துக்களை மதுக்கூர் ராமலிங்கம் சொல்லியிருக்கிறார். அதாவது இது 2 விதமாக பார்க்கணும். முதல் விதம் என்ன அப்படின்னா, ஆளுநர் RN ரவிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. அது முற்றிலுமாக 100% வரவேற்கப்படக்கூடியது. ஏனென்றால் ஆளுநர் ரவி செய்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தவறான ஒரு முன் உதாரணமாகத்தான் பார்க்க முடியுது. அந்த மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் தன்னுடைய கடமைகளை சரிவர செய்யவில்லை என்பது உண்மை, நிதர்சனமான உண்மை. அதற்கு எதிராக தீர்ப்பு அதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, அவர் ராஜினாமா பண்ண வேண்டுமா என்றால் அதுவும் மரபு ரீதியாக, மானசீக ரீதியாக அவர் ராஜினாமா பண்ண வேண்டும் என்பது அதில் மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தால், கவர்னர் அப்படின்ற அதிகாரத்திற்கு இது வரம்பை நிர்ணயிக்கிறது, அது சம்பந்தமான தீர்ப்பா அப்படின்னு பார்த்தா, இதில் நம்ம குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப், தமிழ்நாடு, இந்த 4ம் 4க்கு எதிரான தீர்ப்பு என்னும்போது இது வரவேற்கப்படக்கூடியதாக இருக்கும். மற்றபடி பொதுவாக அரசியல் சாசனத்தில் இருக்கிற கவர்னர் என்ற அதிகாரத்திற்கு ஒரு லிமிட்டேஷன் கொடுக்குற தீர்ப்பா என்றால் அந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ கவர்னருடைய செயல் தப்பு, RN ரவி அணுகுமுறை, அவருக்கு எதிரான கண்டனம் சரி, அவர் ராஜினாமா செய்யணும், அந்த கோரிக்கையும் நியாயமானது. ஆனால் ஆளுநருக்கு அந்த மொத்த பதவிக்கு வச்சிருக்கிற வரம்புன்றது தப்புன்றீங்க. அந்த பதவிக்கு வச்சிருக்கிற வரம்புன்றது தவறு. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த 10 மசோதாக்களுக்கு அசென்ட் கொடுக்குறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. ஆளுநர் 2வது முறையாக அனுப்புனதை அது அனுமதி கொடுத்தாகணும், அதுதான் மேண்டேட்டரி. ஆக்சுவலாக ஆர்டிகல் 200 பிரகாரம் இட் இஸ் மேண்டேட்டரி. இதில் சொல்கிறதே நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்புறதுன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே அந்த மசோதாக்களை நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிருக்கணும். முதல்ல நீங்கள் நிராகரித்து திருப்பி அனுப்புறீங்க, 2வது நிறைவேற்றி அனுப்பி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்கிற உடனே நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்புறீங்க. அனுப்பக்கூடாது அப்படின்ற தீர்ப்பில் வருது. இப்போ நீட்டு விலக்கு விஷயத்தில் இதே விஷயந்தான். முதல் தடவை அவர் ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிறாரு, 2வது தடவை நம்ம அனுப்புனவர் ஜனாதிபதிக்கு அனுப்புகிறார். அப்போ நீட்டுக்கும் இது பொருந்துமா இல்லையா, நீட்டு விலக்குக்கும்? அப்போ அதே மாதிரி தானே இதுலேயும் வரணும். அது 2வது முறை எப்படி ஜனாதிபதிக்கு அனுப்புனார்? அப்போ இந்த 10ஓடு சேர்ந்து அந்த ஒரு மாதம் தான் சேர்ந்து தானே வரணும். அப்போ நீட்டு விலக்குக்கும் மேண்டேட்டரியாக அவர் சைன் போட்டிருக்கணும்ல. ஏன்னா எல்லாமே 42 அமெண்ட்மெண்ட் பிரகாரம் பொதுப்பட்டியலுக்கு போச்சு. அப்போ இது 2மே பொதுப்பட்டியலுக்கு தான். துணைவேந்தர் நியமனம்னாலும் சரி, நீட்னாலும் சரி, கல்வி சம்பந்தமானது பொதுப்பட்டியல் இருக்குது. 2மே செகண்ட் தடவை அனுப்பும்போது முதல் தடவை ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு பொருந்துறது நீட்டுக்கும் பொருந்துமா இல்லையா, இது ஒரு கேள்வி. இன்னொன்று, ஆர்டிகல் 142 அது எல்லா அரசியல் சாசன சட்டத்திற்கும் சுப்ரீம் பவரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அரசியல் சாசனத்தை பொறுத்தவரைக்கும். அப்படி இருக்கும்போது ஜனநாயகத்தில் இருக்கிற 3 தூண்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ நீங்கள் பத்திரிகை ஊடகத்துறை விட்டுருங்க, மற்ற 3 தூண்களுக்கும் சுப்ரீம் பவர் அந்த 142க்கு மட்டும் இருக்குதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இப்போ வருகிறது. ஏனென்றால் அந்த 142 1950லேருந்து 2023 வரைக்கும் 1579 வரை வழக்குகளில் உச்சநீதிமன்றம் பிரிவு 142 குறிப்பிட்டிருக்கிறது.
அதிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 791 தீர்ப்புகளில் 142 பிரகாரம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து இந்த மாதிரி தீர்ப்புகள் வந்து 142 பயன்படுத்தி எல்லா விஷயத்திலையும் கொடுத்துட முடியுமா? இல்லை சார், இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்திலேயே 142 வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய உச்சபட்ச அதிகாரம், ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படின்ற அடிப்படையில் உச்சநீதிமன்றத்துக்கு தந்திருக்கிற ஒரு அதிகாரம். யாரை வேணா விடுவிக்கலாம், எந்த தீர்ப்பு வேண்டுமானாலும் தரலான்ற ஒன்று. அரிதாக தான் அந்த சட்டத்தை வந்து நீதிபதிகள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் கூட கவர்னருக்கு வந்து பல முறை அவகாசம் கொடுத்தாங்க. நீங்கள் யோசிங்க, ரீதிங்க் பண்ணுங்கள், அரசாங்கத்தோடு உட்காந்து பேசுங்க இப்படின்னு பல முறை சொன்னாங்க. ஆனால் ஆளுநர் தரப்பில் அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு இசைவும் தரல. எந்த ஆளுநர்? ஆர்.என். ரவி. அதை தான் மறுபடியும் அதான் சொல்ல வரேன். இப்போ அவருக்கு வந்து இந்த 142 யூஸ் பண்ணி அவங்களே நேரா சட்டம் செல்லுன்னு சொல்லாம போய் இதே கவர்னரை வந்து நீங்க ஒரு 4 வாரத்துக்குள்ள நீங்க அசென்ட் கொடுங்கன்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஜுடிஷியல் இம்யூனிட்டி இருக்குன்னு அவர் சொல்லுவாரு. இந்த பார்ட் ஆஃப் தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். இன்னொரு பார்ட் ஆஃப் தீர்ப்பு கால நிர்ணயம் கொடுக்குறாங்க பாருங்க, அரசியல் சாசனத்தில் இருக்கிற as soon as possible அந்த வார்த்தைக்கு 1 மாசம் 3 மாசம் அப்படின்ற கால நிர்ணயம் நீதிமன்றம் எப்படி கொடுக்க முடியும்? அது 3 மாசமா 3 வருஷமா நீதிமன்றம் எப்படி அது முடிவு பண்ணிச்சு? நீதிமன்றம் அதுக்கு ஒரு விளக்கம் தருது. நீங்க வந்து as soon as அப்படின்னு சொல்ற ஒன்றை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நீ வந்து ரொம்ப வேகம், அது வந்து நீங்க ஒரு எமர்ஜென்ட்டா தான் கருதணும்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அர்ஜென்ட்லி அப்படின்னு கொடுக்குது. அது 3 மாசமா 3 வருஷமா? இல்ல அதுக்கு தான் டைம் கொடுத்திருக்காங்க. ஆளுக்கு ஒன்னு சொல்லாதீங்க. அதுதான் இஷ்யூ பேஸ்டு இருந்தா ரைட். அதே நீதிமன்றத்தில் நான் ஒரு வழக்கில் சாதாரண ஒரு வீடு உரிமை வழக்கில் 25 வருஷமா போராடிட்டு இருக்கிறேன். அப்போ நீதிமன்ற தீர்ப்புக்கு கால நிர்ணயம் யார் கொடுக்கறது? சரி சார், நீதிமன்றங்கள் விரைந்து தீர்ப்பு தரணும்னு சொல்றதுல நியாயம் இருக்கு. உங்களுக்கு எதிராக இன்னொரு பார்ட்டி இருக்கலாம், மனுதாரர் இருக்கலாம், ஒரு வருவாய்த்துறை உங்களுக்கு எதிரான ஒன்றாக இருக்கலாம், எதிர் மனுதாரராக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஹியர் பண்ணுறதா இருக்கலாம். இது கோடிக்கணக்கானவங்களுடைய தனிநபர் பிரச்சனை. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றி அனுப்புகிற ஒரு சட்டத்தையும் ஒரு தனிநபர் போட்டிருக்கிற ஒரு சிவில் கேஸையும் ஒப்பிட முடியுமா? இல்லை, இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்ற உணர்வோடு நம்ம பேசணும்னா நீதிபதியும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது, நியமிக்கப்பட்டவர். அது ஒரு பக்கம். அதே மாதிரி தான் நீங்கள் என்ன சொல்கிறேன், நான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கால நிர்ணயம் இருக்குதா? இல்லை. எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி ரெஸ்பாண்டன்ட்டு இல்லைனா 2 பேருமே போராடுறாங்க, டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் டிலே ஆகும் விசாரிக்கிறது. விசாரிச்சு முடிச்ச பிறகு நாட்டுக்கே தெரிஞ்ச முக்கியமான கேஸ் சார், ஜெயலலிதா அவர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் விசாரிச்சு தீர்ப்பு சொல்லி தீர்ப்பை ஒத்தி வச்சு பல மாசம் அவங்க ஒண்ணுமே சொல்லல. அவங்க இறந்த பிறகுதான் அந்த தீர்ப்பை சொன்னாங்க. நான் கேட்கிறேன், எல்லா தீர்ப்புக்கும் அப்படி சொல்றேன். சரி, அதற்கும் கால வரம்பு வைக்கணும்ன்றீங்களா? அந்த தீர்ப்பை தள்ளி வச்சிட்டாங்கன்னா அதுக்கு கால நிர்ணயம் இருக்குதா? 1 மாசத்துல கொடுக்கணும். சரி, நீங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி வந்து கவர்னர்களுக்கு மட்டும் வேண்டியது இல்ல, ஜட்ஜஸ்க்கும் வேணும்னு சொல்ல வரீங்க. அரசியல் சாசனத்துல ஒரு வந்து அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற ஒரு அரசாங்கம். நம்ம வந்து எல்லாமே மாநிலங்கள் வந்து மொழிவாரியா பிரிஞ்சிருக்குது. மாநில உரிமைகளையும் காப்பாற்றணும், அதே நேரத்தில் தேசத்தையும் காப்பாற்றணும். ஒரு லிங்க்குக்காக அண்ணல் அம்பேத்கர் ஒரு தூய எண்ணத்தோட தான் அந்த அதிகாரத்தை ஒரு வரம்பு கொடுத்து நம்ம கவர்னர் நியமிச்சிருக்காரு. ஆனால் அந்த கவர்னர் வந்து சரியாக பொறுப்பாக செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல கண்டிக்கலாம், அந்த இடத்துல கவர்னர்களை வந்து அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கலாம். பொதுவாக எல்லாருக்கும் தீர்ப்பு கொடுத்துட்டா இது நாளைக்கு 69% இடஒதுக்கீடுக்கும் இந்த மாதிரி சிறப்பு 142 பயன்படுத்தி அவங்க பண்ணாங்கன்னா என்ன செய்ய முடியும்? எல்லாத்துலையும் இருக்குது அந்த மாதிரி. அதனால நான் கேட்குறேன். ஆர்கே 2 விஷயம் சொல்றாரு அவர். மதுக்கூர் ராமலிங்கம் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ஒன்றிய அரசு மௌனம் காக்கிறது, ஆளுநரும் மௌனம் காக்கிறாரு. ஒருவேளை இந்த தீர்ப்பை கூட நீர்த்து போக செய்கிறதுக்கு டைல்யூட் பண்ணுறதுக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்னு ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தினார். திரு பொன்வில்சன் சொல்கிற கருத்து வந்து நீங்கள் கவர்னர் ஆர்.என். ரவின்ற இண்டிவிஜுவல் வச்சு பார்த்தா இந்த கண்டனத்துக்கெல்லாம் அவர் ஆளாக வேண்டியவர் தான். ஆனால் கோர்ட் இவ்வளவு கடுமையாக டைம் ஃப்ரேம்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். நிச்சயமாக இதில் முக்கிய கருத்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு காமன் டீசென்சி மட்டும் பார்த்துடலாமே. பூட்டா சிங்க்கு எதிராக ஒரு தீர்ப்பு வருது. பூட்டா சிங் வந்து பீகார் ஆளுநராக இருக்கிறாரு. 2005 வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, அதாவது டிசல்யூஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு போகுது. சுப்ரீம் கோர்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணிடுது. அப்போ பூட்டா சிங் என்ன பண்ணுறாரு, இமீடியட்டாக அவர் வந்து ரெசிக்னேஷன் பண்ணுறாரு. அவர் மட்டும் ரிசைன் பண்ணல. அப்போது பிரசிடெண்டாக இருந்த அப்துல் கலாம் வந்து தன்னுடைய ரெசிக்னேஷன் ஆஃபர் பண்ணுறாரு, எழுதி வச்சிருந்தாரு, வைஸ் பிரசிடென்ட் கொடுக்கதா இருந்தார். அப்போ தான் மன்மோகன் சிங் சென்று சந்தித்து அவரை வந்து மன்றாடி கேட்டுக்கொண்டதன் பேரில் வந்து இவர் வந்து கொடுக்கவில்லை என்று பலரும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவர்
அவர் சொல்லவில்லை, பட் அவர் தன்னுடைய முடிவை நீதிமன்றம் மாத்தின உடனே அந்த தார்மீகமா பொறுப்பேற்று விலகினாங்க. ஆமா, ஏன்னா பிரசிடென்ட்ஸ் ரூல் தான் அங்க வருது. அது யாரு இசைவு தெரிவிக்க வேண்டும்? கவர்னர் அனுப்புவார், பிரசிடென்ட் தான் அதுக்கு வந்து இசைவு தெரிவிக்க வேண்டும். அவர் செய்து விட்டார். அதன் பிறகு வருகின்ற விளைவுகள் வந்து நான் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிசைன் பண்றதுக்கு தயாரானார். இது காமன் டீசன்சி. அந்த காமன் டீசன்சி இன்னைக்கு வந்து ஆர் என் ரவிக்கும் கிடையாது, அங்க இருக்கின்ற பிரசிடென்ட்டுக்கும் அது இல்லாத ஒரு நிகழ்ச்சி தான். ஒரு 24 ஹவர்ஸா நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கோம். மிக மிக வருந்தத்தக்க விஷயமா இருக்கிறது. ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க எடுத்து பாருங்க, 1947 நமக்கு சுதந்திரம் வருகிறது. அப்ப 18 ஸ்டேட்ஸோ 20 ஸ்டேட்டோ இருந்தோம். இப்போ 30 ஸ்டேட் இருக்கும். மொத்தமா பாத்தீங்கன்னா இதுவரை இந்த காலம் வரை ஏறத்தாழ ஒரு 900 கவர்னர் வந்து இந்தியாவில் இருந்திருப்பாருங்க. அந்த 900 கவர்னருக்கு மேல வந்து யாராச்சும் ஒருத்தர் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல வந்து இல்லீகல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்களா? நீங்க செஞ்சது வந்து இல்லீகல் என்று ஒரு கவர்னரை பார்த்து ஒரு சுப்ரீம் கோர்ட், இந்தியாவினுடைய அபெக்ஸ் கோர்ட், கான்ஸ்டிடியூஷன் வந்து இன்டர்பிரட் பண்ற கோர்ட், அரசியல் சாசன சட்டத்தை மக்களுக்கு எடுத்து உரைக்கின்ற ஒரு கோர்ட் வந்து சொல்லுது நீங்க செய்தது வந்து அநியாயம், இல்லீகல் என்று கூறின ஒரு தருணமே இருந்திருக்காது. பன்வாரிலால் புரோஹித் கேஸ்ல சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லைன்னு கூறியிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜனுடைய கேஸ்ல வந்து கூறியிருக்காங்க இந்த மாதிரி நீங்க வந்து காலம் தாழ்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க கம்ப்ளீட்டாக அதாவது அதெல்லாம் விட்டு விடலாம். இந்த 10 வருட காலத்தில் வந்து யாரெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றிருக்கிறார்களோ, கவர்னருக்கு எதிராக சென்றிருக்கிறார்களோ, அந்த கேசுகள் எல்லாம் வந்து தள்ளி போட்டு போனஃபைடுல நேர்மையா நடந்துக்கல, மேலஃபைடு இன்டென்ட் உங்களுக்கு இருந்திருக்கின்ற அவர்களையும் கண்டனம் சொல்றாங்க. கண்டனம் சொன்ன உடனே ராஜினாமா பண்ணிருக்கணும்ன்றீங்களா? என்ன ஒரு கவர்னருக்கு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அந்த கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியை பார்த்து இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி யாரு? அதுதான் அந்த அரசியல் சாசன சட்டத்தை வந்து இன்டர்பிரட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி என்ன சொல்லுது? நீங்க செஞ்சது தவறுன்னு சொல்லுது. அதுக்கு மேல என்ன கண்டனம் தேவைன்னு நான் கேட்கிறேன். அப்போ இவர்களுக்கும் அதாவது ஒரு தார்மீக பொறுப்பு என்பது இன்னைக்கு கம்பராமாயணத்தை பத்தி பேசுறதுக்கும் கிடையாது, அங்க காலாகாலமாய் ராமரை ஜெய் ஸ்ரீராம் விழிக்கிறவங்களுக்கும் கிடையாது. இதுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் முறையாக தெரியப்படுகிறது. அடுத்ததாக நிச்சயமாக இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு என்பது ஒரு இது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தீர்ப்பு வருங்க. கேசவானதி பாரதியில் ஆரம்பித்து கொண்டு இதுவரையான காலகட்டத்தில் வந்து பல தீர்ப்புகள் வந்து பல மாதிரியான வந்திருக்கிறது. அந்த தீர்ப்புகளை வைத்துக்கொண்டே நாம் வந்து அடுத்த தீர்ப்பை பற்றி யோசித்தால் நிச்சயமாக பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்றதுதான் என்னுடைய வாதமாக இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை வந்து நீங்கள் திருப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கே வாசித்து நீங்கள் அந்த கேஸில் இப்படி பண்ணீங்க, இந்த கேஸில் இப்படி பண்ணீங்க நம்ம சொல்ல முடியாது. அதனால இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஒரு யுனிக் தீர்ப்பில் தான் வந்திருக்கிறது. இது ஒரு காலத்தின் ஒரு கட்டாயமாக தான் பார்க்கிறேன். ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட் வந்து என்னை பொறுத்தளவில் வந்து உமர் காலித் கேஸ்ல இருந்து எவ்வளவோ கேஸுகளில் வந்து இன்னும் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறது. 370 இன்னும் வரல, இன்னும் வந்து அது வந்து விசாரணைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. பல விஷயங்கள்ல சந்திரசூட் எவ்வளவோ கேஸ்களை வந்து கிடப்பில் போட்டார். அதுல தமிழகத்தை சார்ந்த பல கேஸிலும் இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து இது வந்து தேவையான ஒரு விஷயமாக பார்க்கிறேன். நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய 142 யூஸ் பண்ணி அடுத்த ஒரு கேஸ்ல வந்து இந்த மாதிரியான விதி சொல்லலாமான்னு பார்த்தா அது நிச்சயமா அந்த டேஞ்சர் இருந்தால் கூட என்னை பொறுத்தளவில் நிச்சயமாக இது வந்து தேவையான ஒரு முடிவாக 142 யூஸ் பண்ண வேண்டிய ஒரு முடிவாக நான் பார்க்கிறேன். ஒன்று. ரெண்டாவதாக நீங்க கேட்டீங்க இந்த ஒரு தருணத்தில் வந்து என்ன செய்ய இயலும் என்று கேட்டீங்க. அந்த அதாவது அடுத்ததாக அரசாங்கம் என்ன செய்ய இயலும் என்று நிச்சயமாக பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வேணா தாராளமாக பண்ணலாம். ஆனால் 2002 ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு இருக்கு, அதாவது அது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சினுடைய தீர்ப்பு இருக்குது. அந்த தீர்ப்புல மிக தெளிவாக கூறுகிறது இது வந்து நீங்க பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் பண்ண முடியாது, ரிவ்யூக்கு தான் போக வேண்டும் என்று கூறுகிறது. ரிவ்யூக்கு போனால் இன்னொரு 10 வருஷம் ஆகும்ன்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கிறது. நம்ம எவ்வளவோ கேஸ்ல பார்த்துக்கிட்டோம். ரிவ்யூக்கு சென்று விட்டால் அந்த ரிவ்யூ அப்படியே கிடப்புல போடுறது தான் சுப்ரீம் கோர்ட். யூனியன் கவர்மெண்ட் இந்த தீர்ப்பை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாலும் போவாங்கன்றீங்க. ஆளுநரோ நிச்சயமா ஆளுநர் தரப்புல அவருடைய நேம் கிளியர் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அவர் தாராளமாக போவார். ஆனால் அதே நேரத்தில் வந்து இப்போ வேறொரு விஷயம் பாத்தீங்களா, பாஜக இருந்து யாருமே டிஃபெண்ட் பண்ணல. பாஜக தலைமையில் இருந்து, அதாவது மத்திய தலைமையில் இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்க இருக்கின்ற தலைமையில வந்து யூஷுவலாக நானே எக்ஸ்ல ஒரு பதிவு போட்டேன்னா அதுக்கு வந்து நம்மளுடைய தலைவர் கோயம்புத்தூர் இருக்கிற SR சேகர் வந்து ஒரு கண்டனம் போடுவார். அதாவது பாஜகவுக்கு எதிராகவோ இல்லை என்றால் அங்க இருக்கின்ற ஒரு தலைவருக்கு எதிராகவோ ஏதாச்சும் ஒரு தவறாக இல்லாதவரை பத்தி எல்லாம் பேசுறீங்களா? இல்ல SR சேகர் ஒரு இது போடுங்க, பதிவு போடுங்க. இதுவரை ஒரு தலைவர் கூட தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு தலைவர் இத்தனை நாள் கவர்னர் பண்ண எல்லா நடவடிக்கைகளையும் ஆதரிச்சு பேசினவங்க இப்ப வந்து மௌனம் ஆயிட்டாங்கன்றீங்க. கம்ப்ளீட்டா மௌனம் ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே குமரல் இருந்தது, ஆனால் இருந்தாலும் வெளிப்படையாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அரசியல் செய்ய வேண்டியது யாரு தமிழ்நாட்டில்? பாஜக. இங்க இருக்கின்ற பாஜக. அதுக்கு நேர் எதிராக சனாதனத்தை பேசி வேற தேவையில்லாத விஷயங்களை பேசி இவர் ஒரு அரசியல் செய்து கொண்டிருந்தார். அந்த அரசியலுக்கும் பாஜக இங்கு செய்த அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு விஷயத்தை டிஃபெண்ட் பண்றாங்கன்னா, உடன்பாடு இல்லாத விஷயத்தை டிஃபெண்ட் பண்றாங்கன்னா அதுக்கு வந்து கூட்டணி தர்மங்க, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்னரை டிஃபெண்ட் பண்றதுக்கு என்ன தர்மம் அது?
அது என்னை பொறுத்தவரை நான் பார்த்தோம்னா, அதாவது பிரசிடென்ட்டை டிஃபெண்ட் பண்ணுவாங்க, கவர்னர்ஸை டிஃபெண்ட் பண்ணுவாங்க, யார் என்ன செய்தாலும் அதை வந்து டிஃபெண்ட் பண்ணி கொண்டிருந்தார்கள். பாஜகவை சார்ந்த நபர்கள், பாஜக அனுபவிகள் எல்லாமே டிஃபெண்ட் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும், கவர்னருடைய விஷயத்தில் மட்டும் ஒன்று பிஜேபி வந்து ஆளுகளை அனுப்ப மாட்டேங்குது. இப்போ டிவி விவாதங்கள் கூட அனுப்ப மாட்டேங்குது. அதனால நீங்க வந்து இந்த கவர்னருடைய சொந்த விஷயமாக பார்க்கப்பட்டிருது. அதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, அருள்மொழி அவர்களுடைய கருத்தை கேட்கணும். பல விஷயங்கள்ல நீங்க கவர்னருடைய பேச்சு, அவர் வள்ளலாரை பற்றி பேசினது, நான் திருவள்ளுவரை பற்றி பேசினது, சனாதனம் பற்றி பேசினது, திராவிட மாடல் ஆட்சி பற்றி பேசினது, கவர்னர் உரையை அவர் மாற்றி வாசிக்க வந்தது, இப்படி பல தருணங்களில் அவருடைய செயல்பாடுகளை நோக்கி விமர்சனம் செஞ்சிருக்கீங்க. இந்த தீர்ப்பை ஒரு அரசியல் செயல்பாட்டாளராகவும் சரி, ஒரு வழக்கறிஞராகவும் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த செயல்பாட்டை பற்றியும் நான் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன். அவர் நிறுத்தி வச்ச இந்த முக்கியமான சட்டங்களில் இந்த ஆன்லைன் ரம்மி, இதை லாட்ரி, இதை தடை செய்யக்கூடிய சட்டமும் இருக்குது. அதை ஏன் வந்து நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னப்போ அதுக்கு வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை அப்படிலாம் சொன்னார். ரெண்டாவது அவங்களோட பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்லாம் வந்து பேசினார். அப்போது நான் இதை பற்றியே ஒரு கருத்து சொன்னேன். என்னென்னா, அவங்க வந்து மகாபாரத கலாச்சாரம் சூதாடுறது, அதனால் அதை தடை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார் போல இருக்கு. ஏன்னா அவர் சனாதனத்தை தானே பரப்ப வந்திருக்காரு, ஆகையினால இப்படி சொல்கிறாரு அப்படின்னு இதை பற்றி நான் கருத்து சொல்லியிருக்கேன். ஆளுநர் ரவி செய்த செயல்கள் என்பவை ஒரு தனி மனிதருடைய முடிவு அல்ல. நம்ம வந்து திரும்ப திரும்ப ஆளுநர் ரவியை கேலி செய்வதும் கண்டிப்பதும் வந்து கண்டிப்பாக நம்முடைய உரிமை. ஏன்னு சொன்னால் அவர் நடந்து கொள்ளுகிற முறை எப்படி, அதாவது ஒரு மாநிலத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை, அந்த மாநில மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு அரசை, இந்த மாநிலத்திலே செல்வாக்கு பெற்ற ஒரு கொள்கையை எந்தவித ஒரு பின்புலமும் இல்லாமல் வெறும் அதிகாரம் அப்படிங்கிறத மட்டுமே வைத்துக்கொண்டு இவ்வளவு தலையீடு செய்து அதுக்கு எதிர் அரசியல் நடத்தக்கூடிய ஒருவராக ஆளுநர் ரவி செயல்பட்டார். அந்த வேலை ஆளுநருடைய வேலையே அல்ல. அப்படிங்கிறதுனால அவரை அந்த தனிமனித செயல்பாடுகள் அப்படிங்கிறத நம்ம விமர்சிக்கிறோம். அப்போ வந்து அவங்க என்னென்னலாம் விளக்கம் சொன்னாங்க ஆளுநர் தரப்பில் பேசியவங்கன்னா, அவர் கவர்னர் போஸ்ட்ல இருக்கிறதுனாலேயே காமா இருக்கணும்னு என்ன இருக்கு, உங்களுக்கு கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கிறது மாதிரி, சனாதனத்தை எதிர்த்து பேசுற உங்களுக்கு உரிமை இருக்கிறது மாதிரி அவருக்கு உரிமை இருக்கு, பேச்சு உரிமை இருக்கு. அவர் அந்த போஸ்ட்ல இருக்கிறதுனாலே நீங்க அந்த உரிமை எல்லாம் பறிச்சிட முடியாது, அவர் பேசத்தான் செய்வாரு. அதுக்கு நீங்க நீட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு அவர் என்ன உங்கள்கிட்ட ஒர்க் பண்ற குமாஸ்தாவா? அவர் கவர்னர், அவரெல்லாம் அப்படி போட மாட்டாரு, இப்படிலாம் விளக்கம் கொடுத்தாங்க. அவர் வந்து தமிழ்நாடு அரசுக்கு வேலை செய்கிற குமாஸ்தா இல்லை, ஒன்றிய அரசுக்கு வேலை செய்கிற குமாஸ்தா தான். அதனுடைய ஏஜென்சி தான் அவங்களுடைய நிறுவனத்துக்கு பேரே, அந்த பொறுப்புக்கு பேரே ஆஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் தான். இது சட்டத்தில் இருக்கிற சொல். நம்ம ஊரில் பொதுவாகவே ஏஜென்ட்னாலே தப்பாக நினச்சிக்குவாங்க. அப்படி இல்லை, சட்டம் வந்து ஒரு நிறுவனத்தினுடைய முகவர் அப்படியாக தான் பார்க்குது. ஆகையினால் அவர் வந்து ஒன்றிய அரசினுடைய ஒரு நியமிக்கப்பட்ட அதிகாரி மாதிரி தான். அவர் வந்து பொதுக்கூட்டம் பேசணும், இந்த மாநில அரசியலுக்கு எதிரான வேலையை பேசணும்னா தெருவில் இறங்கி கட்சி கூட்டம் போட சொல்லி, நான் ஆளுநராக இருந்தால் என்ன, நான் ஒரு கட்சிக்காரராக இருக்கக்கூடாதா அப்படின்னு பிஜேபி கூட்டத்தில் போய் பேசலாம். அரசு பணத்தில் செயல்படுகிற ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு இந்த பஜனை நடத்துறது, கம்பன் விழா நடத்துறது, இது நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கு எதிரானதை பேசுகிறது, திராவிட அரசியலால் தமிழ்நாடு வந்து ரொம்ப பின்தங்கி போச்சு அப்படின்னு பேசுகிற அரசியலை பேசுகிறதுக்கு அவர் வந்து அரசியல்வாதி அல்ல. தனிநபர் கருத்து வேறு, அரசியல் கருத்து வேறு. அப்போ அரசியல் கருத்தை பேசணுன்னா நீங்கள் பொதுக்கூட்டத்தில் இறங்கி வந்து கட்சி கூட்டத்தில் பேசுங்க. அப்போ கட்சி கூட்டத்தில் பேசுகிறவர் ஆளுநராக இருக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வரும். எதை நீங்கள் மறைமுகமாக நேரடியாக செய்ய முடியாதோ அதை மறைமுகமாகவும் செய்யக்கூடாது. அதுதான் சட்டம், அதான் அரசியல் சட்டம். ஆகையினால் அவர் நேரடியாக செய்ய முடியாததை மறைமுகமாக செய்வது என்பது ஒரு தவறான நடவடிக்கை. இதை தான் நாம் கண்டிக்கிறோம். இப்போ ஆளுநராக அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்யவில்லை. அப்போது கமிஷன்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கமிஷன் என்பது செய்யக்கூடாததை செய்கிறது, அதுதான் இந்த சனாதன பிரச்சாரமெல்லாம். ஒமிஷன் என்பது செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறுவது. அது இத்தனை 10 சட்டம் அவர்கிட்ட இருக்குது. அதன் மீது அவருடைய ஒப்புதலை தெரிவிக்காமல் பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்காரு. பேக்கெட் வீட்டோ அப்படின்னு இதை இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லுது. இந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை. அப்போ யார் இதை சொல்ல முடியும்? நீதிமன்றம் தான் சொல்ல முடியும்.
நீதிமன்றங்களின் மீது நமக்கு இருக்கிற விமர்சனமோ எல்லாருக்கும் ஒவ்வொரு குறை இருக்கும். நீதி தாமதமாகிறது இது ஆனால் இந்த வழக்கே 2023 இருந்து நடக்குது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து தான் நமக்கு இந்த தீர்ப்பும் கிடைச்சிருக்கு. இதையும் நேற்று போட்டவுடனே இன்றைக்கி அவங்க எடுத்துடல. அப்படி சில வழக்கும் நடக்கும். நமக்கே அந்த கேள்விகள் வரும்ல, எப்படி இந்த கேஸ்லாம் மட்டும் இவ்வளோ சீக்கிரம் வருது? எங்கள் கிளையண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, மேடம் அந்த கேஸ் மட்டும் 2 நாளில் வந்துருச்சு, 1 வாரத்தில் வந்துருச்சு, ஏன் நம்ம கேஸ் வரல? இந்த கேள்வி குடிமக்கள் எல்லாருக்கும் இருக்குது. அப்போ இந்த கேள்விகள் தீர்க்கப்படவில்லை என்பதற்காக அந்த பதவியில் இருக்கிற ஒருத்தர் எவ்வளவு காலம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற வரையறையே இல்லாமல் செயல்படலாம், அதை நீதிமன்றமும் கண்ணு மூடிக்கணும் என்று சொல்லுவது சரியில்லை. அப்போ இந்த தீர்ப்பு நண்பர் சொன்னார், இது திரு ஆளுநர் ரவிக்கு எதிரான தீர்ப்பா இல்லை இந்த செயல்பாட்டுக்கு எதிரான தீர்ப்பா? தீர்ப்புகளில் 2 வகை உண்டு. அது சட்ட மொழியில் ஜட்ஜ்மெண்ட் இன் ரெம், ஜட்ஜ்மெண்ட் இன் பர்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கருத்து கொள்கையாக ஒரு தீர்ப்பு, அது எல்லாருக்கும் பொருந்தும். இந்த சட்டத்துக்குள்ளே அல்லது இந்த வழக்கில் வராதவங்களுக்கும் அது பொருந்தும். ஜட்ஜ்மெண்ட் இன் பர்சனம்னா அந்த குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்போ அவங்க ஆளுநர் ரவி அவர்களுக்கு கையெழுத்து போட தெரியலன்னு சொல்லலை, அல்லது அவர் கையெழுத்து ஒத்து வரல தப்பாக போட்டாருன்னு சொல்லலை. அவங்க சொல்லி இருக்கிறது ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு as soon as possible என்கிற சொல்லில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன திரிக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் இருக்குது. ஆனால் அந்த as soon as possibleங்கிறது எவ்வளவு நாள்? அப்போ ஒரு ரீசனபிள் டைம், அது 30 நாட்களில் இருந்து 3 மாதங்கள் வரை. அதே அவங்க இப்படி டான் 1 வாரத்தில் 15 நாள் அப்படி சொல்லலை, மினிமம் 30 days, மேக்சிமம் 90 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று வரையிலும் இவங்க சொன்ன ஆர்கியூமெண்ட் நீதிமன்றத்திலையும் போய் சொன்னதும் வெளியில் ஆளுநருடைய தரப்பில் வாதாடினவங்க சொன்னதும் அது ஒரு பெரிய கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுங்க. அவங்களுக்கு அவர் இத்தனை நாளுக்குள்ளே முடிவெடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் சட்டத்திலலாம் எழுதி வைக்கல. நீங்கள் சட்டத்தில் இல்லாததெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. அவர் எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துப்பார், அவர் எப்படி நீங்கள் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. கவர்னரும் இன்னொன்று என்ன சொன்னார்னா, ஒரு ஆட்சி எழுதி கொடுக்குற உரையை வாசிங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு உடன்பாடு இல்லாத கருத்தை, என்னுடைய மனசாட்சி ஒப்புக்கொள்ளாத கருத்தெல்லாம் நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அவர் வாசித்து ஆகணுமா? கண்டிப்பாக வாசித்து தான் ஆகணும். இப்போது ஜனாதிபதி வாசிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு யார் எழுதி கொடுக்குறாங்க? ஒன்றிய அரசினுடைய கொள்கை முடிவை அந்த அமைச்சரவையினுடைய பரிந்துரையின் பேரில் தான் அவங்க எழுதி கொடுப்பாங்க. அதை தான் அவங்க எந்த ஒரு ஜனாதிபதியாவது அவங்களே எழுதி டைப் பண்ணி அவங்க கருத்தையாக வாசிக்கிறாங்க? இல்லை, அவங்களுக்கு சில முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த மாநில அரசினுடைய கொள்கை வரைவு தான் பட்ஜெட் உரை, அதை தான் ஆளுநர் வாசிக்கணும். அதில் உங்கள் மனசாட்சிக்கு தனியாக இடம் வச்சுக்கிறது, கவர்னர் மாளிகையில் உட்காந்துக்கிட்டு நான் தனியாக ஒரு கச்சேரி நடத்துவேங்கிறது, இதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அப்படிங்கிறத நம்முடைய ஆளுநர் புரிந்து கொள்வதற்கு இந்த தீர்ப்பு ஒரு வாய்ப்பு. இன்னொன்று, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க 3 செய்திகளை சொல்கிறாங்க. ஒன்று, இந்த 2 ஆண்டு காலத்தில் கூட அவர் பதில் சொல்லியிருக்க முடியும், விளக்கம் சொல்லியிருக்க முடியும், இல்லை நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்ல முடியும், அதை கூட சொல்லலை. அப்போ 2 ஆண்டுக்கு மேலே நீங்கள் என்ன அப்படி கான்ஸ்டியூஷன் படி அதை யோசிச்சிட்டிங்க? இல்லை உங்கள் யோசனை தான் என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னும் நீதிமன்றம் கேட்டுது. நீங்கள் அவ்வளவு சிந்தனையாளராக இருந்தால் தனி உலகத்தில் உட்காந்து சிந்திக்கலாம், கவர்னர் மாளிகையில் உட்காந்து சிந்திக்க முடியாது. அடுத்தது, இந்த 10 சட்டங்களுக்கும் இவை சட்டப்படி செல்லும் என்று அறிவிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா டிக்ளரேஷன், நீங்கள் கோர்ட் எப்போ டைரக்ஷன் கொடுக்கும்னா, ஒரு சட்டம் இருக்குது, அதை செயல்படுத்த வேண்டியவங்க செயல்படுத்தலை. இல்லை, இது வரலாறுலேயே முதல்ன்றாங்களே, ஆளுநரோ ஜனாதிபதியோ கையெழுத்து போடாமல் நீதிமன்றம் சொல்லி ஒரு சட்டமாகிறது அப்படின்றது இதுக்கு முன்பு கிடையாது, ரொம்ப அரிதா இது நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தப்பு இல்லையே, 10 சட்டத்தை ஒருத்தர் வச்சு அது மேலே உட்கார்ந்துருக்கிறதும் அரிதாக தானே நடக்கும். 1-2 நடக்கலாம். 10 சட்டத்தை as soon as possibleங்கிறது எனக்கு 3 ஆண்டுன்னு ஒருத்தர் சொல்கிறது கூட 3 வருஷமாக as soon as possible அப்படிங்கிறது கூட அரிதானது தானே. பல நேரங்களில் கவர்னர் பதவி காலமே 3 ஆண்டு தானே இருக்காங்க. இல்லை, இவர் வச்சிருக்கிற காலத்தை பார்த்தா இவர் பதவி காலம் நீட்டிச்சா கூட தேர்தல் நடந்து ஆட்சி மீண்டும் இதே ஆட்சி 3ஆவது தடவை திருப்பி அனுப்பினால் கூட நான் as soon as possible, எனக்கு டைம் ஃப்ரேம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இப்படியான வாதம் அரிதினும் அரிதாக வரும்போது தீர்ப்பும் அப்படி தான் வரும். இப்படி சில நேரங்களில் வருகிற தீர்ப்பு தான் ஒரு ஜனநாயகத்தையும் ஒரு கூட்டாட்சி மாநிலம்
அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த இணைப்பையும் காப்பாற்றக்கூடிய வலிமையுடையதாக இருந்திருக்கு. அப்படி ஒரு ஜனநாயக தீர்ப்பு. ஏன்னா ஒரு ஆட்சி முறையில் வந்து சட்டத்தை நாடாளுமன்றம் இயற்றுது, சட்டமன்றம் இயற்றுது, எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற அதிகார வர்க்கம் வந்து அதை செயல்படுத்துது. இது ரெண்டும் சரியா, இதுக்கு என்ன விளக்கம்? இந்த இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் டைரக்ஷன், இந்த ரெண்டும் யார்கிட்ட இருக்குது? நீதிமன்றத்துக்கிட்ட இருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற இந்த வழிகாட்டுதல் ஒரு தனிநபருக்கு எதிரானது அல்ல. இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிற எல்லாருக்கும் பொருந்தும். காஷ்மீர்லேருந்து திருவனந்தபுரம் வரையிலும் எல்லா ஊடகங்கள், முக்கியமான அரசியல் ஆளுமைகள், அரசியல் சட்ட நிபுணர்கள் ஒரே குரலில் இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்களே எதனால்? ஏன்னா இந்த பிரச்சனை வந்து இப்போ வந்தது கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதில் வந்து கட்சி வேறுபாடு இல்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் காங்கிரஸ் கவர்னர்கள் பல மாநிலங்களில் எதிர்க்கட்சி ஆட்சி செய்த போது அவர்களுக்கு எதிராக இப்படி சில செயல்பாடுகளை செஞ்சுருக்காங்க. இப்போ எஸ்ஆர் பொம்மை வழக்கு நடந்தப்போ யார் ஆட்சி? அதே தான். அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் இவங்க கவர்னர் என்கிற பதவியை எப்பெல்லாம் ஒன்றிய அரசு வந்து மாநில அரசுக்கு எதிராக பயன்படுத்துதோ அப்போ இந்த மாநில உணர்வுங்கிறது எல்லா இடத்துலையும் வரும். அதில் பிஜேபி ஆட்சிங்கிறது அதனுடைய உச்சம். அவங்கள பொறுத்த வரைக்கும் மாநிலங்களே இருக்கக்கூடாது. மாநிலங்களே இல்லாமல் நேரடியாக டெல்லியிலேருந்தே சுல்தான் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விருப்பம். அப்போது எல்லா மாநிலமும் தங்களுடைய உரிமைக்காக போராடும்போது இப்படி ஒரு தீர்ப்பு வர்றதை கண்டிப்பாக மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற எல்லாரும் வரவேற்பாங்க. ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் நம்புகிற எல்லாரும் வரவேற்பாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. திரு ராமசாமி ஐயப்பன், எல்லோரும் ஒரே குரல்ல வரவேற்பதற்கு நியாயமான காரணங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டும், அடுத்து பதவி விலகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வருது, ஒரு தார்மீக பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. யூனியன் கவர்மெண்ட் இதில் பதிலே சொல்லாமல், கருத்தே சொல்லாமல் இவ்வளவு கண்டனத்துக்கு பிறகும் இருக்கிறது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. மூன்றுக்கும் உங்கள் கோல். பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். முதலில் எல்லாருமே இதை வரவேற்கிறாங்க அப்படின்றதுல ஒரு ஸ்ட்ரேஞ்சான பொசிஷன். வழக்கறிஞர்கள் நாடு முழுக்க, நான் இன்றும் நேற்று முழுக்க நீதிமன்றத்தில் இருந்தேன், இன்றைக்கும் முழுக்க நீதிமன்றத்தில் இருந்தேன். மூத்த வழக்கறிஞர்கள் டெல்லியாக இருக்கட்டும், இல்லை பல மாநிலங்களில் இருக்க உயர்நீதிமன்றங்களாக இருக்கட்டும், இல்லை சென்னை உயர்நீதிமன்றத்தையும் நம்ம எடுத்துக்கலாம், அனைவருமே வரவேற்கிறார்கள் அப்படின்னு முழுமையாக எடுத்துக்க முடியாது. டெஃபினட்டாக இந்த தீர்ப்பு அப்படின்றது ஒரு ஹிஸ்டாரிக்கான தீர்ப்பு, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் 2 பார்ட் இருக்குது இந்த தீர்ப்புக்கு. ஒன்று வந்து ஆளுநர் அந்த ஆஸ் எக்ஸ்பெடிஷியஸ்லி அஸ் பாசிபிள் அப்படின்றதுக்கு ஒரு காலவரை கிடையாது. அதுக்கு ஏற்கனவே அந்த பிகே பவித்ரா அப்படின்ற ஒரு தீர்ப்பு, அதுக்கப்புறம் நம்பூதிரிப்பாட்டு அப்படின்ற தீர்ப்பில் வந்து ஒரு காலவரையம் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றமே கூறியிருந்தாங்க. அதே மாதிரி பல உயர்நீதிமன்றங்களும் வந்து காலவரையம் கொடுக்க முடியாது அப்படின்னு. நம்ம இன்ஃபேக்ட் பேரழிவாளன முதல் சுற்று வழக்கில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்துருந்தோம் அப்படின்னாலே காலவரையம் இது வரைக்கும் கொடுக்கப்படலை, இப்பவும் கொடுக்க முடியாது அப்படின்றதான் உயர்நீதிமன்றம் கொடுத்திருந்தது. அது உச்சநீதிமன்றத்தில் சதாசிவம் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு என்னன்னு பாருங்க. சம்ஷேர் சிங் அப்புறமாக எந்த விளக்கமும் சொல்லாம இனார்டினேட் டிலே, ஒரு கருணை மனு மீது முடிவெடுக்காம இருந்தா கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தானே சொன்னாரு. தீர்ப்பு அப்படித்தானே இருக்கு. மன்னிக்கணுங்க, நான் உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் முதல் சுற்றில் என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறமாக அதுக்கு வரலாம். ஸோ அது வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுங்க அப்போ. ஓகே, ஸோ அடுத்தது, அதனால் ஒரு கால வரையம் அப்படின்றது இன்றைக்கி வரைக்கும் எந்த நீதிமன்றமோ இல்லை யாருமே சட்டப்பூர்வமாக நிர்ணயம் செய்யவில்லை. அதனால் முதல் முறையாக ஒரு கால வரையம் அப்படின்ற நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற போது அது ஹிஸ்டாரிக்கான தீர்ப்பு. இது ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்டிகிள் 142ஓட பயன்பாடு. ஆர்டிகிள் 142ஓட பயன்பாடு வந்து நீங்கள் இப்போது உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் பல மூத்த வழக்கறிஞர்களை கேட்டிங்க அப்படின்னா ஆர்டிகிள் 142 எப்போது பயன்படுத்த முடியும் அப்படின்றது. அப்போ வந்து அது சப்ஸ்டான்ஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது மட்டும் இல்லை, அந்த சப்ஸ்டான்ஷியல் ஜஸ்டிஸில் லாவில் ஒரு வேக்யூம் இருக்குது, அங்கே அந்த லாவை பயன்படுத்த முடியாது. அப்போ வந்து உச்சநீதிமன்றம் தான் அந்த தலையீடு இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கான தேவை இருக்கிறது அப்படின்னு. அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இந்த விஷாகா கைட்லைன்ஸ் அப்படின்றது ஒன்று கொடுத்துருப்பாங்க முதல்ல. ஸோ அந்த விஷாகா கைட்லைன்ஸ் வந்து எப்போ வந்தது? அந்த விஷாகா கைட்லைன்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் இல்லை, இதற்கான ஒரு சட்டம் இல்லை. மன்னிக்கவும் ஒரு சட்டத்தை பற்றி பேசிட்டு சட்டத்தை பற்றி மன்னிக்கவும் ஆப்ஷன் இருந்தது நீங்க நினைக்கிறீங்க. இப்போ கவர்னருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டைரக்ஷன், நீங்க ஒரு 7 நாள்ல அல்லது 48 மணி நேரத்தில் அசென்ட் கொடுங்க அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. கவர்னர் கேட்கல, எனக்கு ஜுடிஷியல் இம்யூனிட்டி இருக்கு, அந்த இம்யூனிட்டியில் என்னை யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது நீதிமன்றம் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அது இன்னமும் சிக்கலாக தானே போகும். 142 தவிர கோர்ட்டுக்கு முன்னாடி இருந்த ஆப்ஷன் என்ன சார்?
ஸோ உச்சநீதிமன்றம் வந்து இதற்கு முன்னாடி கூட எங்கே அந்த மாதிரி லாக்குனே இருந்ததோ இந்த விஷாகா கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்தாங்களே தவிர எங்கே லாக்குனே இல்லையோ அப்போ வந்து நீங்களே மறுபடியும் பரிசீலனை செய்யுங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து இதனா முத்தலாக் வழக்கு மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்களே. வந்து இது தவறு அப்படி விசாரணை நடக்கும்போது கூட முதலமைச்சரோட உட்கார்ந்து பேசுங்க. என்ன இங்க ஒரே ஒரு கௌரவ பிரச்சனையில மக்கள் பாதிக்க கூடாது. நான் சேட்டலைட் லொகேஷன்ல இருக்கேன்னு ஓகே குணா அண்ணே, நான் சேட்டலைட் லொகேஷன்ல இருக்கேன், நான் ஒரு சென்டென்ஸ் கூட முடிக்க மாட்டேங்கிறேன், தொடர்ச்சி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்க அதிக ஆற்றல் உள்ளவர், நான் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ கான்ஸ்டன்டா தொடர்ச்சியை வந்து பிரேக் பண்ணிக்கிட்டே இருந்தா சென்டென்ஸ் வராது. நான் ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த நீதிமன்றத்தோட தீர்ப்பை பத்தி முதல்ல நம்ம பேசலாம். ஸோ ஆர்டிகல் 142 பவர் வந்து இந்த லாக்குனே இருக்கும் போது, ஸோ அப்போ உச்சநீதிமன்றமே பார்த்தோம் அப்படின்னா முத்தலாக்கு வழக்கில் கூட என்ன பண்ணாங்க, நாங்கள் ஸ்ட்ரைக் டவுன் பண்றோம், இதை பத்தி நாங்களே சட்டம் இயற்றுறோம் அப்படின்னு அவங்க சொல்லலை. இந்த சட்டத்தை நாங்கள் செட் அசைட் பண்ணி நாங்கள் வந்து இதுக்கே ஆக்ட் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லலை. அப்போ அந்த டிவோர்ஸ் ரிலேட்டடான ப்ரொசீடிங்ஸ் அவங்க ரிமைண்ட் பண்றாங்க கோர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பாராளுமன்றத்துக்கு நீங்க இது விதமான ஒரு சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த எப்படி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்றதுல கூட உச்சநீதிமன்றம் பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு சட்டம் அமைங்க, அது எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்றது அதோட சாத்தியக்கூறாக இருக்கிறது. அப்போ அதே மாதிரி இருக்கும் போது இங்கேயும் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அதற்கான வாய்ப்பு இருந்ததா இல்லையா அப்படின்னு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே ஆளுநர்களுக்கு பல முறை வந்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒன்றும் இல்லை, நம்ம எடையூரப்பாவை வந்து ஆட்சியில் இருந்தார், தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சார். அன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து யூபிஏ ஆட்சியில் இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த ஆளுநர் வந்து அவரை ஆட்சி அமைக்க அழைக்கவே இல்லை. எடையூரப்பா அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடினார். உச்சநீதிமன்றம் வந்து உங்களை நீங்க போய் ப்ரூவ் பண்ணுங்க மெஜாரிட்டியா அப்படின்னு சொல்லலை. ஆளுநருக்கு நீங்க 3 நாளுக்குள்ள அவருக்கு பாசிட்டிவான டைரக்ஷன், நீங்க அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாகணும், அவர் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ இதற்கான முன்னாடி பின்புலம் இருக்கிறது, இதற்கான பிரசிடென்ட் இருக்கிறது. ஸோ இங்க சட்டத்தில் ஒரு வழிமுறை இருக்கு அப்படின்னா சட்டத்தில் இருக்க வழிமுறையை பயன்படுத்த வேண்டியதுக்கான அவசியம் இருக்கு. இதுல என்ன பிரச்சனை, உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டிலே கூட பேரறிவாளனை வந்து விடுதலை செய்யணும் 7 பேரை அப்படின்னு சொல்றப்ப மாநில அமைச்சரவை கூடி அவங்க எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தின் பேர்ல விடுதலை செய்யறோம்னு பரிந்துரைச்ச பிறகு கவர்னர்கிட்ட அவர் முடிவே எடுக்காம வைத்திருந்த போது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு, திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, முடிவெடுங்க முடிவெடுங்க முடிவெடுங்கன்னு. அதுல கையெழுத்தே போட மாட்டேன்னு சொன்ன பிறகு 142 நாங்களே யூஸ் பண்றோம், நாங்களே விடுவிக்கிறோம், இந்த நொடியிலே அவர் விடுதலை ஆனார் அப்படின்னு அவங்க அறிவிச்சாங்க. 142 சட்டப்படி இதுக்கு முன்னாடி பயன்படுத்துனதே இல்லையா என்ன? ஸோ அதான் 142 எனக்கு முன்னாடி பேசினவங்களும் சொன்னாங்க எப்போது பயன்படுத்தி இருக்கிறார்கள் தீர்ப்பெல்லாம் எடுத்து கொஞ்சம் பாருங்க, அப்போ புரியும். 142 பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து சொன்னீங்க எல்என் ராவ் அவர்கள் அந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க ஏன் அந்த எக்ஸ்ட்ராடினரி பவர் நான் யூட்டிலைஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு அவங்க ஒரு வேக்யூம் இருக்கு, ஏற்கனவே இவருக்கு வந்து தண்டனை குறைப்பு அப்படின்றது நடந்திருக்கு. அதற்கப்புறம் உச்சநீதிமன்றம் சதாசிவம் அவர்கள் வந்து அன்னைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தார். அவர் வந்து அன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது இதை வந்து தகுந்த அரசுகள் வந்து ஆலோசனை செய்யட்டும், இதுக்கு மேலே அவரை ரிலீஸ் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றது. அப்போ பேரறிவாளர் முதல்ல ஆளுநரை அணுகுவார், அதற்கப்புறம் ஆளுநர் ரெஃபரன்ஸ் அனுப்புவாங்க, அதற்கப்புறம் அது வந்து அவங்க வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகுவாங்க, அப்புறம் ரிட் அப்பீல் ஆகும், அதற்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. சோ அந்த காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா 161 வந்து மாநில அரசுக்கு இருக்கிற உச்சபட்ச அதிகாரம், அதை பயன்படுத்தினதே அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளாம கவர்னர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை தட்டி கழிச்சு ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சாரு. அது அனுப்புனது தப்பு, எந்த சட்டப்பிரிவின் கீழே நீங்க ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்ப கடைசி வரையிலும் ஆர்.என். ரவியால பதிலே சொல்ல முடியல. ஒரு நிமிஷம் அருள்மொழி அவர்கள் குறுக்கிடுறாங்க. அதாவது நண்பர் சொல்றதை பொறுத்து இல்ல ஒரே ஒரு முக்கியமான விளக்கத்தை சொல்றாரு. ஒரே ஒரு நிமிஷம் விஷாகா கேஸை பொறுத்த வரைக்கும் சார் இல்லை அது மட்டும் தான் சொல்லிடுறேன். விஷாகா கேஸுங்கிறது விஷாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அப்படிங்கிறது பணியிடங்களில் பெண்களுக்கு வந்து தொல்லையோ துன்புறுத்தலோ நடக்கும்போது அதை காப்பாற்றுறதுக்குன்னு எந்த சட்டமும் இல்லை. அப்படி தொல்லை கொடுக்குறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டம் இல்லை. அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த ஒரு கொடுமைக்காக விசாகா என்கிற ஒரு அமைப்பு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கு அமிக்கஸ் கியூரி அப்படின்னு நீதிமன்றத்துக்கு உதவுவதற்கு வழக்கறிஞர்களை நியமித்து எல்லா சட்டங்களையும் ஆராயும் போது இப்படி வந்து வேலை செய்கிற இடத்துல பெண்களுக்கு தொல்லை கொடுத்தா அதுக்கு என்ன தண்டனை, அதை எப்படி விசாரிக்கணும், இப்படி ஒரு சட்டமே இல்லையே அப்படிங்கிறதுனால இதற்கு ஒரு சட்டம் உருவாக்குங்கள் அப்படின்னு சொன்னாலும் அது வருகிற வரை அவங்களே ஒரு சட்டத்தை வழிகாட்டு நெறிமுறை மாதிரி உருவாக்கி கொடுத்தாங்க. அப்போ ஃபில்லிங் த கேப் அதை அந்த வேலையை செய்தாங்க. முத்தலாக் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய தனிச்சட்டம் என்பது
பெரும்பாலான பெண்களுக்கு எதிராக இருக்குது. அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சட்டத்தில் இருக்கிற பொதுத்தன்மைக்கு எதிரானது என்ன, அந்த பெண்களுக்கு பாதிக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு இதுக்கு நீங்கள் ஒரு சட்டம் இயற்றுங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் அது வரைக்கும் இந்த முத்தலாக்ன்றது, இந்த தந்தியில் தலாக் சொல்கிறது, வாட்ஸ்அப்பில் தலாக் சொல்கிறது, ஒரே நேரத்தில் சொல்லிட்டு வெளிநாடு போயிடுறது, அங்கேருந்து ஃபோனில் சொல்கிறது, இது தப்பு அப்படின்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றம் அது தீர்ப்பை கொடுத்து நீங்கள் ஒரு சட்டம் இயற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒன்றிய அரசு இயற்றிய சட்டம்ங்கிறது அது வேற ஒரு பிரச்சனை. சரி, சட்ட நுணுக்கத்துக்குள்ள இல்லாம அதை தாண்டி அரசியலை பேசுறது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னன்னா, ஒரு நீதிமன்றத்தினுடைய ஆர்டிகிள் 142 உரிமை என்னன்னா, விசாகா சட்டம் அங்கே ஒரு சட்டம் இல்லாத போது தன்னுடைய நெறிமுறைகள் மூலமாக ஒரு சட்டத்தை உருவாக்குது. இன்னொரு சட்டம் தவறாக இருக்குது, பயன்படுத்தப்படுதுங்கும் போது அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சட்டம் உருவாக்குங்க அப்படின்னு மத்திய அரசுக்கு அறிவுரை சொல்லுது. இங்கே அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு, அந்த அரசியல் சாசன பிரிவை ஒரு ஆளுநராக இருப்பவர், அவரும் ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, அவர் அதை பின்பற்றாத போது நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே இவங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆட்சிங்கிறது அது ஒன்றும் நிரந்தரமானதில்லை. உண்மையில் இது அரசியலாக பார்த்தா என்ன சொல்லணும்னா, அடுத்த ஆட்சி மாற்றம் வந்தால் பிஜேபி தோற்கும். அப்போ நிறைய மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி இருந்தாலும் காங்கிரஸ் கவர்னர்கள் வருவாங்க. அப்போ இது பிஜேபிக்கும் உதவும் அப்படிங்கிறதான் உண்மை. ஆகையினால இது தனிநபருக்கு எதிரானதல்ல, அரசியல் ரீதியாக ஜனநாயகத்துக்குரியது. ஓகே, யூனியன் கவர்மெண்ட் இதுல ஏன் அமைதி காக்குறாங்க? கவர்னர் எல்லாத்துலயும் கருத்து சொல்ற கவர்னர் இதுல ஏன் கருத்து சொல்லாம இருக்கிறார்? அந்த ஏரியாக்குள்ள போலாம் திரு மையப்பன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் முடிச்சிடுறேன், அது சட்டம் சார்ந்தது. அதுக்கப்புறம் நான் உங்களோட அரசியல் கேள்விக்கே வரேன். ஏன்னா முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி கஜேந்திர கர்கர் உள்ளடக்கிய 5 நீதிபதிகள் அமர்வு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸை யார் எப்போ இன்டர்ஃபியர் பண்ண முடியும் அப்படின்றது, அந்த சர்ச் லைட் அப்படின்ற கேஸில் கேஷவ் சிங்கை உத்தரப்பிரதேச அன்னைக்கு இருந்த சட்டசபையை கண்டெம்ட்டுக்கு உள்ளாக்கியிருக்கும். அதை நீதிமன்றம் ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவரை பெயில் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் நீதிமன்றங்கள் நீதிபதியே கண்டெம்ட்டுக்கு உள்ளாக்குவாங்க சட்டசபை. அது சரியாக தவறா அப்படின்ற அந்த நீதிமன்ற ரெஃபரன்ஸ் பிரசிடென்ட் கொடுப்பாங்க. அந்த தீர்ப்பிலே எந்த அளவுக்கு இன்டர்ஃபியரன்ஸ் இருக்க முடியும் அப்படின்றது. அந்த இன்டர்ஃபியரன்ஸ்ல தான் பிரச்சனை என்னன்னா, லெஜிஸ்லேச்சர்லையும் எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்லையும் இன்டர்ஃபியரன்ஸ் இந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இருக்க முடியாது, டைரக்ஷன் தான் கொடுக்கணும் அப்படின்றது ஏற்கனவே 5 அமர்வுகளுக்கான இது கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு தீர்ப்பு இருக்கிறது. அதனால அதை பின்பற்றி நான் தீர்ப்பை தவறு அப்படின்னு சொல்லலை, அந்த தீர்ப்போட நோக்கம் தவறு அப்படின்னு கேட்கல. நான் அங்கே இருக்கிற பர்பஸ் ஆர்டிகல் 142 யூட்டிலைசேஷன் மூத்த வழக்கறிஞர் அவர்கள் அருள்மொழி அவர்கள் சரியாக சொன்னாங்க. எங்க ஒரு கேப் இருந்ததோ அதை ஃபில் பண்றதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு. இங்க கேப் இல்லை, அதனால அதை பயன்படுத்துறதுக்கான தேவை இல்லை அப்படின்னு. இப்போ உங்களோட அரசியல் சார்ந்த கருத்து என்னன்னா, 2 விஷயங்கள் தான். ஒன்று, ஆளுநர் ரவி அவர்களுக்கு அவரோட பார்வை என்ன அப்படின்றது தேவை இருக்கிறது ஒன்று. ஸோ அவரோட பார்வை, அவர் ரிசைன் பண்ணணுமா இல்லையா அப்படின்றது அவரோட கால். ரெண்டாவது, ஜனாதிபதி அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பிளஷர் ஆஃப் த ஜனாதிபதி தான் அவரோட ஆஃபீஸ் இருக்கு. ஸோ அப்படின்ற ஜனாதிபதி நிர்ணயம் செய்ய வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் நிர்ணயம் செய்யறது அப்படின்றது இப்போ அதற்கான அவசியம் இன்னும் வரவே இல்லை. அவரே முடிவெடுக்கிற விஷயம் மட்டும்தானா? அவருக்கு ஒரு பப்ளிக் ஸ்க்ரூட்டினின்றது கிடையாதா? ஒரு அக்கௌண்டபிலிட்டி கிடையாதா? ஒரு கவர்னரை பார்த்து நீங்க இல்லீகலா நடந்திருக்கீங்க, எரோனியஸா நடந்திருக்கீங்க, மேலஃபைடா நடந்திருக்கீங்க, உங்க சட்டத்தை எல்லாம் நீங்க பண்ணதெல்லாம் சட்டவிரோதம்னு சொன்ன பிறகும் அவர் விருப்பப்பட்டா அதுல கருத்து சொல்வாரு, இல்லைன்னா பதவியில் அப்படியே நீடிப்பாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு வேற ஒரு இது இல்லையா? அதுக்கு நேத்திருந்த தீர்ப்போட ஆடியோ ரெக்கார்டிங்ல இல்லீகல் அண்ட் எரோனியஸ் இருக்கு, மேலஃபைடுன்ற வார்த்தை பயன்பாடு இல்லை. பட் ஆனால் இல்லீகல் அப்படின்னு சொன்னாலே அதை அவர் திருத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்ன காரணத்தினால் அப்படின்றது அந்த ஆஸ் எக்ஸ்பெடிஷன் as பாசிபிள் 2 ஆண்டுகள் எக்ஸ்பெடிஷஸா இல்லையா அப்படின்ற பிரச்சனை இருக்கு. பிரதமர் மோடி அவர்களுமே முதலமைச்சராக இருக்கும் போது அன்னைக்கு இருந்த ஆளுநரை கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறார். அதனால எந்த ஆளுநருமே ஒரு கால வரையத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்றது அவசியம். ஆனால் அந்த கால வரையம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்றது, ஏன்னா எக்ஸ்பெடிஷஸ் ஒன்றும் இல்லை, ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபைல். கால வரம்பு சரின்றீங்களா தப்புன்றீங்களா? கால வரம்பு இல்லைங்க, அது 30 நாள் வரைக்கும் இல்லாம இருந்தது. இப்போ 1 மாசத்துல இருந்து 3 மாசம் சொல்லிட்டாங்க. இந்த கால வரம்பு சரின்றீங்களா தப்புன்றீங்களா, வைத்திருக்க கூடாதுன்றீங்களா? அதான்
இல்லை நான் காலவரம்பை எக்ஸ்பெடிஷியஸ்லி as பாசிபிளாக வந்து எவ்வாறு நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படின்றத சரின்னு சொல்கிறேன். ஆனால் அதுக்கு ஒரு காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. இப்போ ஒரு பிரச்சனை இதுதான், ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து இப்போ பட்டாக்கு அப்ளை பண்ணுறாங்க, பட்டா கிடைக்கல, நீதிமன்றத்துக்கு வந்து ஆர்டர் வாங்குறேன், நீதிமன்றம் வந்து 12 வாரத்துக்குள்ள கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. 12 வாரத்துக்கு அப்புறமும் 12 வாரத்துக்கு அப்புறமும் கொடுக்கல, 12 வாரத்துக்கு அப்புறமும் கொடுக்கல, அப்புறம் 12 வாரத்துக்கு அப்புறம் கொடுக்கல, கண்டெம்ப்டிஷன் போட்டு அவங்க கொடுக்கல, 1 வருஷம் ஆயிருது. அப்போ 1 வருஷம் கழிச்சும் அவங்க கொடுக்கல அப்படின்னா அப்ப நீதிமன்றம் வந்து 2022 நீங்க உடனே கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னா அது என்ன தவறாக இருக்கும் அப்படி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ராமசாமி, நான் என்னுடைய பாயிண்ட் தான், அவர் வந்து சீரியல் ஒஃபெண்டர். ஏப்ரல் 2022 வந்து கோர்ட் மிக தெளிவாக, சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக சொல்லுறது, அதாவது இவர் செய்யறது இந்த ரெஃபரன்ஸ் பிரசிடென்ட் ரெஃபர் பண்றாரு இல்லையா, அது வந்து டேஞ்சரஸ் பிரசிடென்ட் ஃபார் ஃபெடரலிசம் அப்படின்ட்டு கோர்ட் வந்து வலியுறுத்துறது, சுப்ரீம் கோர்ட். மறுபடியும் அதன் பிறகு 2023 பில் இஸ் டெட்னு பேசினார் இல்லையா, அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு? டேஞ்சரஸ் பிரசிடென்ட் இருக்குல்ல, ஆமா, அது வந்து பேரறிவாளன் கேஸ்ல மட்டும் சொன்னது. அதே சட்டம் வந்து மீதி 6 பேருக்கு பொருந்தும். அவங்க 142ல விடுதலை அவங்களுக்கு பொருந்தும். அந்த மீதி 6 பேர் மேலேயும் இவர் எந்த நடவடிக்கை எடுக்கல, மீண்டும் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியிருந்தது. அதான் அப்ப சீரியல் ஒஃபெண்டர்ங்கிறது ஐ அம் ட்ரைங் டு எஸ்டாப்ளிஷ் அவ்வளவுதான். ஏப்ரல் 22ல இந்த இஷ்யூ, ஏப்ரல் 23ல என்ன இஷ்யூ, இவர் அந்த பில் இஸ் டெட்னு பேசினார் இல்லையா, அது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு? நீங்க சொல்றதுனால மட்டும் பில் டெட் ஆகாது என்ற அந்த கருத்து சொல்லுச்சு. சும்மா வச்சிருந்தனாலே டெட்னு அர்த்தம்னாரு. நான் வாங்கி கீழ போட்டனால அது டெட்னு அர்த்தம்னாரு. ஆமா, அதன் பிறகும் இது வந்து அங்க மட்டும் சொல்லல, சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் கிட்டையும் சொல்றாரு. அதாவது ஒரு பெரிய ஒரு கும்பலை கூட்டு வந்து யாரெல்லாம் படிக்கணுமோ, யூபிஎஸ்சி எக்ஸாம் இது பண்ணணுமோ அவங்களெல்லாம் கூட்டி இவர் வந்து கிளாஸ் எடுப்பார். அப்போ அங்கேயும் சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்போ தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இங்கே வந்த பிறகு அவர் வந்து, அதாவது நாகாலாண்டில் இருந்து அவரை வந்து வழியனுப்பி வைக்கும்போது ப்ரெஸ்ஸு கூட அங்கே போகல, அவருடைய ஃபேர்வெலுக்கு ப்ரெஸ்ஸு கூட போகல. நாகாலாந்து அங்கே இருக்கின்ற மிலிட்டன்ஸ் வந்து இவரை வந்து மாற்றினால் மட்டும்தான் நாங்கள் பேசுவோம்னு சொல்கிறாரு. ஒரு ஃப்ரேம் ஒர்க் எக்ரிமெண்ட் வந்து 2015 போட்ட எக்ரிமெண்ட் 2020 வரை வெளியே வரவில்லை. அப்போ இதுதான் ட்ராக் ரெக்கார்டு. ஹி இஸ் அ சீரியல் அஃபெண்டர், ஹி ஹேஸ் டு பி சாக்டு. பிரசிடென்ட்டுடைய பிளஷர் என்று நம்ம ராமசாமி மேயப்பன் குறிப்பிட்டார். பிரசிடென்ட் ஹேஸ் டு வித்ட்ரா த பிளஷர். தயவு செய்து வில்சன் குறுக்கிட்டீங்க. இல்லை, இப்போ நான் அதுதான் சொன்னேன், என்னென்னா 2 விதத்தில் பார்க்குறது தான். இப்போ இவர் சீரியல் அஃபெண்டர் சொன்னார், தொடர்ந்து தவறு செய்யக்கூடியவர். ஒரு அஃபெண்டருக்கு வந்து நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்க, அதுக்காக தண்டனையை பொதுவாக்கிட்டீங்கன்னா எல்லா ஆளுநருக்கும் இதுதான், அதுதான் அந்த கால நிர்ணய விஷயத்தில் சொன்னேன். ஏன்னா இவங்களே அதை கொடுத்துருக்காங்க. இவரை தண்டனை கொடுக்கறது இல்ல, கவர்மெண்டோட பிரேயரு கவர்னரை நீக்கணும்ன்றது இல்ல, RN ரவி அவர்களை நீக்கணும்ன்றது அரசாங்கத்துடைய மனு இல்ல. கோர்ட்டும் வந்து அவரை பதவி விட்டு நீக்கிறோம், டிஸ்மிஸ் பண்றோம் அப்படின்னு இதுவரையில எந்த கவர்னரையும் பண்ணதில்லை, அப்படி பண்ணவும் மாட்டாங்க இந்த விஷயத்துல. இல்ல, அந்த விஷயம் பிரேயரே அது இல்லையே சார். நான் அதை சொல்லல, அதை தண்டனைனா நீங்க வந்து எந்த ஒரு சட்டங்களை வந்து நீங்க மதிக்காம அப்படியே வச்சிருந்தீங்களோ அந்த சட்டங்களை நாங்க நிறைவேற்றிடுறோம் அப்படின்றது தான் தண்டனை அவர் கொடுத்தது. ஆனா என்னன்னா அதற்காக எல்லா கவர்னருக்கும் இனி ஃபியூச்சர்ல எந்த ஸ்டேட்ல எந்த கவர்னர் இருந்தாலும் சரி அவர்கள் 1 மாசத்துல முடிவு எடுக்கணும் அப்படின்றது தான் நான் கேட்கிறேன். அந்த விஷயத்துல என்னன்னா சொல்லிட்டாங்க, இவரை பொறுத்து பாக்கெட் வீட்டோ இவர் பயன்படுத்தினவர், இல்லீகல் எரேனியஸ் ஆஃப் லா இவர் பயன்படுத்தினது, இதுதான் சொல்றாங்க. ஆனா என்னன்னா இந்த தீர்ப்புல மட்டும் அந்த கால நிர்ணயம் சொல்லும்போது இவங்க சொல்றாங்க, பை பிரிஸ்கிரைபிங் a time limit we are not amending the track of the constitution. இது அவங்களுக்கே தோணுது, அமெண்ட் பண்ணல நாங்க கான்ஸ்டிடியூஷன்ல, பட் இட் வாஸ் எய்ம்ட் அட் பிரிவென்டிங் ஆர்பிட்டரி டிலேஸ். அந்த டிலேஸ் நான் பிரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த சட்டம் தான். நான் பொது உடைமை பண்ணும்போது அதான் நீங்க சொல்றது வேண்டுமென்றே காலம் தாழ்த்துறாங்க. பேரறிவாளன் விஷயத்துல சொன்னீங்க இல்ல சார், நீங்க முடிவு எடுக்கல, 161 பிரகாரம் நீங்க முடிவு எடுக்கல. அப்ப அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அப்ப கால நிர்ணயம் பண்ணல. இப்பவும் அதே தான் நான் கேட்கிறேன். நீங்க 10 இந்த மசோதா மட்டும் இல்ல, நீட் மசோதாவும் சேர்த்து கூட நீங்க பாஸ் பண்ணிருக்கலாம். அது நீங்க அவருக்கு கொடுக்கிற தீர்ப்பு. ஆனால் தீர்ப்பை பொதுவாக்கி இனிமேல் எந்த ஒரு ஆளுநர் என்றாலும் இத்தனை நாட்களுக்குள்ள முடிவெடுக்கணும், எந்த ஒரு சட்ட மசோதாவாக இருந்தாலும் இத்தனை நாட்களுக்குள்ள முடிவெடுக்கணும்ன்றது ஒரு சட்ட சிக்கலை எதிர்காலத்தில் உண்டு பண்ணும். அதை தான் நான் சொல்ல வரேன். இப்ப ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. இதுவரையிலும் இருந்த கிரே ஏரியாவுக்கு இப்ப கிளாரிட்டி வந்துருச்சுன்றாங்க. நீங்க வந்து திரு RN ரவியுடைய இஷ்யூவை தனிச்சு பார்க்க கூடாது. நீங்க கேரளால கவர்னருக்கு எதிராக கேஸ் போட்டாங்க, பஞ்சாப்ல கவர்னருக்கு எதிராக கேஸ் போட்டாங்க, தமிழிசை அவர்கள் தெலுங்கானா கவர்னரா இருக்கும்போது அவரை கவர்னரை உரையாற்றுறது கூட அந்த முதலமைச்சர் கூப்பிடல, தேசிய கொடி ஏற்றுறது கூட கூப்பிடல. தொடர்ந்து எதிர்க்கட்சி மாநிலங்கள்ல பன்வாரிலால் புரோஹித் ராஜினாமா பண்ணி போனார். அதுதான் சொல்றேன். இது மாதிரி நிறைய உதாரணம் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, த கிரே ஏரியாஸ், அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடிக்கு இன்னொரு இண்டிபெண்டன்ட் பாடிக்கு நடுவில்
பிரச்சனை இருக்கக்கூடாதுக்காக அண்ணல் அம்பேத்கர் சில கிரே ஏரியாஸ் விட்டுருக்காரு. கிரே ஏரியாவை சரி பண்றது தானே சார் கோர்ட். எந்த இடத்துல கிளாரிட்டி இல்லையோ அந்த கிரே ஏரியாஸ்க்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் நீங்க கொடுக்க முடியாதுன்றதுக்காக சொல்றேன். ஓகே, அந்த நேரத்துல நடக்கிற தவறுக்கு நீங்க தீர்ப்பு கொடுக்கலாம். ஆனா பெர்மனன்ட் சொல்யூஷன் போது அதே நீதிமன்றத்துக்கும் நாளைக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? அந்த கால நிர்ணயம் அதை தான் சொல்ல வரேன். கொடுக்க வேண்டி இருக்கும்ன்றதா சரி. நீதிமன்றத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணா இவ்வளவு நாளைக்குள்ள தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு ஒரு வரையறை வந்தா நல்லதுதான். ஒரே நிமிஷம் சொல்றேன். தமிழ்நாட்டுல கண்டெம்ட், அதாவது அரசு மேல கண்டெம்ட் பெட்டிஷன் மட்டுமே 4000க்கு மேல பெண்டிங் இருக்கு. அரசு தான் மக்களை விடவும் அதிகமான கேஸ் போடுறது அரசாங்கம் தான். இல்ல, அரசின் மேல கண்டெம்ட் பெட்டிஷன். ஓகே, அரசாங்கத்தின் மேல கண்டெம்ட் பெட்டிஷன் 4000 பெட்டிஷன் தமிழ்நாடு சென்னை ஹைகோர்ட்லயும் மதுரை கிளை ஹைகோர்ட்லயும் பெண்டிங்ல இருக்குது. இல்ல, ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப மாநில மக்களுடைய உரிமைக்காக சட்டமன்றம் ஒரு சட்டம் இயற்றினால் அந்த மாதிரியான சட்டத்தின் மீது 30 நாளைக்கு மேல எந்த கவர்னரும் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. அதுல நாங்க டைம் எடுத்துக்குவோம்னு சொல்லுவது எந்த கவர்னருக்கும் உரிமை கிடையாது. என்ன யோசிக்கிறதுனாலும் 30 நாள்ல யோசிங்க, அதிகபட்சம் 3 மாசத்துக்குள்ள யோசிங்கிறது எந்த கவர்னருக்கும் தண்டனை கிடையாது. இதை ஒருத்தர் தண்டனையாக நினைப்பாருன்னா அப்படிப்பட்ட கவர்னர்கள் இருப்பது அந்தந்த மாநிலத்துக்கு தண்டனை. அதனால கவர்னருக்கு தண்டனை இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உச்சநீதிமன்றத்துடைய கடும் கண்டனத்துக்கு ஆளான ஆளுநர் ரவி பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்திருக்கக்கூடிய நிலையில் ஒன்றிய அரசு மௌனம் காப்பது எதை காட்டுகிறது? நேயர்கள் மேலே ஒரு கேள்வியை முன்வைச்சிருக்கிறோம். தீர்ப்பு தந்த அதிர்ச்சி காரணமாக ஒன்றிய அரசு மௌனம் காக்கிறது என்று 40% பேரும், சட்ட ஆலோசனை பெறுவதற்காக இந்த மௌனம் என்று 14% பேரும், ஆளுநரை காப்பாற்றக்கூடிய முயற்சி இது என்று 42% பேரும், அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று 4% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு மதுக்கூர், உங்கள் நிறைவு பார்வை சுருக்கம். இல்லை, ஆளுநர் ரவி அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமில்லை. ஏனென்றால் வழித்தடம் அப்படியெல்லாம் எதிரிலும் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று பழக்கம் இல்லாதவர்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பலரும் சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் காலக்கெடு வைக்கலாமான்னு. நீங்கள் கூட சொன்னீங்க, இதே ஆளுநர் RN ரவி நான் ஒன்றுக்கு பதில் சொல்லவில்லை என்றால் அதை நிராகரித்து விட்டதாகத்தான் பொருள் என்று ஆணவத்தின் உச்சத்திலே நின்று சொன்னாரே, அதற்கு என்ன பொருள்? இதே நீதிமன்றமும் இப்போ மூத்த வழக்கறிஞர் தோழர் அருள்மொழி இருக்காங்க. இப்போ எனக்கு சில வேடிக்கைகள் நடக்கும். இப்போ மரியாதைக்குரிய இன்றைய சபாநாயகர் அப்பா அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் வெற்றி பெற்றது செல்லுமா செல்லாதா என்பது இன்றைக்கு வரைக்கும் அது தீர்ப்பளிக்கப்படாது. 2வது முறை தேர்வு செய்யப்பட்டு இந்த சட்டமன்றத்தினுடைய பதவிக்காலமும் முடிய போகிறது. நீதிமன்றமும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். சில வழக்குகளை விசாரணைக்கே கூட எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, உச்சநீதிமன்றம் எடுத்த உடனேயே தன்னுடைய உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. கம்பராமாயணத்திலே மூழ்கி இருக்கிற ரவி அவர்களுக்கு இது பிடிக்கும். இன்று போய் நாளை வா என்பது போல பல அவகாசம் கொடுத்தார்கள். நீங்கள் போய் முதல்வரோட பேசுங்கன்னு சொன்னாங்க. ஏன் இப்படி இவ்வளோ சிக்கல் பண்ணுறீங்கன்னு கேட்ட பிறகும் இவர் வேண்டும் என்ற எனக்கு ரவி ஆளுநர் குறித்த இதெல்லாம் தவிர்த்து தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு யுத்தத்தையே இவர் தொடுத்து கொண்டிருந்தார். குறிப்பாக தமிழ்நாடு நீண்ட நெடிய போராட்டம் நடத்தி இந்த இளம் பெண்களுக்கான சிறுமிகளுக்கான திருமணத்தை நாம் தடை செய்திருக்கிறோம். அது ஒரு நெடிய வரலாறு. ஆனால் அப்படி ஒரு சிதம்பரம் கோயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் நான் கூட சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பேசினவர் தான், நம்முடைய நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு எல்லாம் பேசினவர் தான். அது மட்டும் இல்லை, மொழிவழி மாநிலங்கள் பிரித்தது தவறுன்னு பேசினவர், திராவிடம்னு ஒரு இனம்னு இவரெல்லாம் பேசக்கூடாதா? கருத்து உரிமை சொல்ல தாராளமாக உரிமை இருக்குங்க. இதே பீகாரை சேர்ந்தவர்கள் பல பேர் தமிழ்நாட்டு அரசியலில் கருத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அவரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கருத்து சொல்லட்டும், நம்மளும் அதற்குரிய சித்தாந்த ரீதியில் பதில் சொல்லலாம். நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் உச்சந்தலையில் கொட்டிய பிறகும் அவர் ஒன்றும் இதற்கெல்லாம் அசரப்போவதில்லை. ஆனால் அவர் தமிழ்நாட்டுக்கு எதிராக நடத்தியிருக்கிற, மாநில அரசுக்கு எதிராக நடத்தியிருக்கிற அந்த யுத்தம் என்பது மிக 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 மோசமானது. அதை நாம் கருத்து களத்தில் எதிர்கொள்ளலாம். எனவே இவர் ராஜினாமா செய்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் இந்த பள்ளியில் படித்தவன் என்று அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அந்த பள்ளியில் படித்தவர்களிடம் எந்த தார்மீக உணர்ச்சியும் நாம் எதிர்பார்க்க முடியாது. நன்றி. திரு ராமசாமி ஐயப்பன், நிறைவு பார்வை. ஆளுநர் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டுமா இல்லையா என்ற நிர்ணயம் அவர் மட்டும்தான் எடுக்க வேண்டும். அதை பற்றி சிந்தனை கூட எனக்கு இருக்க
தேவையில்லை. என்னோட பார்வை 2 தான். ஒன்று, முதல்ல சொன்ன மாதிரி இது வரவேற்கத்தக்க ஹிஸ்டாரிக்கான தீர்ப்பு. ஆனால் இதில் வந்து 2 இஷ்யூஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆர்டிகல் 142 பயன்பாடு, இரண்டாவது அந்த டீம்டு அக்செப்டன்ஸ், அந்த சட்டத்தை ஏற்றுவதற்கான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா இல்லையா, அந்த சட்டம் சரியானதா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு பார்வை. அதில் என்ன ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா, இன்றைக்கி அந்த உச்சநீதிமன்றம் இந்த அசென்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க டீம்டு அப்படின்றனால, நாளைக்கு அந்த சட்டங்களை வந்து சேலஞ்ச் பண்ண முடியுமா இல்லையா, இல்லை அந்த சட்டங்களை சேலஞ்ச் பண்ணணும்னா எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் அதை சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அங்கே டைரக்ஷன் கொடுத்துருக்கணும் அப்படின்றது வந்து சரியான பார்வையாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே, இதில் இன்னொரு சாய்ஸ் வச்சுருக்கணும் நீங்கள். அந்த இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இது வச்சு பார்வை வச்சுருந்தா நிச்சயமாக, அதாவது இதுவரை இருந்த உயர் நீதிமன்றங்கள் தீர்ப்புகளோ உச்ச நீதிமன்றங்கள் தீர்ப்புகளோ வந்து நிச்சயமாக ஒரு அரசுகளை கேள்வி வைக்கின்ற தீர்ப்புகளாக பலதும் கிடையாது. அந்த எலக்ட்ரல் பாண்ட் தீர்ப்பை தவிர சுப்ரீம் கோர்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதான் வச்சிருக்கோம். தீர்ப்பு தந்த அதிர்ச்சி காரணமா மௌனமா இருக்கிறாங்க அப்படின்றதான் சொல்லியிருக்கோம். 40% பேர் அதுக்கு தான் போட்டிருக்காங்க. நாளைக்கு நம்மளுடைய அமித்ஷா சென்னை வருகிறார். அது 10 மணிக்கு நைட்டு தான் வராரு. அப்படி இருந்தால் கூட அவரோட ஒரு கேள்வி கேட்க முடியும்னா இந்த கேள்வியாக கேட்க வேண்டும். நீங்கள் இன்னும் ஸ்டண்டாக இருக்கீங்களா, இல்லை இதுக்காச்சும் ரியாக்ஷன் இருக்கான்னு நிச்சயமாக கேட்க வேண்டும். அதை தாண்டி சென்னைக்கு வருகிறார். இப்படி ஒரு அவலம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதை விட கடினமாக ஒரு கவர்னரை வந்து இதை விட யாரும் விமர்சனம் செய்தது கிடையாது. ஆர்டர் காப்பி இன்னும் வரவில்லை. அப்படி இருந்தால் கூட நம்ம இல்லீகல் என்ற வார்த்தையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரில். இதுவும் கடந்து மறுபடியும் பிரேசன் அவுட் பண்ண போகிறாங்களா மத்திய அரசாங்கம்? இவர் ரிசைன் பண்ணுறதா இல்லைன்னு தான் நமக்கு தெரிகிறது. அப்போது மத்திய அரசாங்கம் இதில் இன்னொரு நிலைப்பாடு எடுக்கிறது. நம்ம வந்து நிச்சயமாக நாளைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு காலையில் அமித்ஷா ஏதாச்சும் பேசினார்னா தெரியும் என்று நான் கருதுகிறேன். ஒரு பட்டமளிப்பு விழாக்கெல்லாம் போகணும், மாணவர்களை எதிர்கொள்ளணும், பொது நிகழ்ச்சிகளுக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு கண்டனத்துக்கு ஆளான நிலையில இவங்களெல்லாம் எதிர்கொள்றது அப்படின்றது அவருக்கு ஒரு சங்கடமா இருக்காதா? நிச்சயமா சங்கடமா. அப்படி இருந்தால் கூட அவருக்கு என்னன்னு கேட்கிறேன். அதாவது அவரை பொறுத்தவரை என்ன மேடை கிடைச்சாலும் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரை நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ பாஜக ஒரு புத்துணர்வு ஏற்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு புது உருவத்தில் வரப்போகுது. அந்த ஒரு டைம்ல நீங்க அதிமுக கூட்டணி சேர போறீங்க, எல்லாம் நடக்க போகுது. அப்போ ஒரு நியூ பிகினிங்காக இருக்கின்ற இந்த ஒரு டைம்ல வந்து உங்களுக்கு இது தேவையா என்ற அந்த கேள்வி இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கவர்னர் தேவையா? பிஜேபியோட நல்லதுக்கே இது நல்லது இல்லன்றீங்க. ஆர்.என். ரவி என்ன செய்திருக்கிறார்? இப்போ வந்து யாருக்கு எம்பாரஸ்மெண்ட்? பிஜேபிக்கு எம்பாரஸ்மெண்ட், ஆர்.என். ரவிக்கு எம்பாரஸ்மெண்ட் இருக்க மாதிரி நமக்கு தெரியலையே. அப்போ சீரியல் ஆஃபெண்டர் முக ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய செக் 73 பேட்ச் ஐபிஎஸ் ஆபீசர், பெரிய பெரிய எல்லை மாகாணத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தவர், பயங்கரமா இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய இதை கிரைசிஸ் கொடுக்க போறாங்க பாருங்க, இப்படிலாம் பேசப்பட்டுச்சு சார். இல்ல ஐபிஐ பொறுத்தவரை ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொண்டிருந்தார். அதில் நமக்கு மாற்று கருத்துல நமக்கு தெரியாது அவர் என்ன செய்து கொண்டாரு நமக்கு தெரியாது. நாகாலாந்து போனாரு, கம்ப்ளீட் அண்ட் அட்டார் ஃபெயிலியராக அங்க இருந்தார். டோவலனுடைய கிளாஸ்மேட் பேட்ச்மேட், கேரளா பேட்ச்மேட். அதனால வந்து தமிழ்நாட்டில் இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு பன்வாரிலால் புரோஹிதமாக இருந்திருக்கலாம். மாவட்டமாக சென்று ஆய்வு அது மாதிரி நடத்தியிருக்கலாம். இல்லை என்றால் கொஞ்சம் சாதுரியமாக இருந்திருக்கணும், வித்யாசாகர் ராவ் மாதிரி. அதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. என்ன செய்து கொண்டிருந்தார்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெறுப்பேற்றி கொண்டிருந்தார். அது மட்டும் தான் செய்து கொண்டிருந்தார். அதை தாண்டி இந்த மூளை செலவை செய்யக்கூடிய அந்த விஷயங்கள், பிள்ளைகளை அழைத்து இந்த மாதிரியான தவறான கருத்துக்களை சொல்றது, யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் அழைத்து இந்த மாதிரி நான் கடப்பில் போட்டேன்னா செத்து போச்சுன்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் செய்து கொண்டிருந்தாரே தவிர நிச்சயமாக இந்த மாநிலத்துக்கோ மக்களுக்கோ இல்லை என்றால் பாஜகவுக்கோ தேவையான விஷயங்களை ஒன்றும் செய்யவில்லை என்றதுதான் என்னுடைய கருத்து. இல்லை, இப்போ பாஜகவுடைய மத்திய அரசின் பிரதிநிதி தான் அவர். நாளைக்கு ஓட்டு கேட்க போகிறது பாஜக தான், அவர் கேட்க போகிறது இல்லை. அப்போது ஆரம்ப கட்டத்திலேருந்து இப்போ நீங்கள் நிர்வாக ரீதியாக இந்த தவறுகள் சொல்கிறீங்க, அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் தான் தொடர்ந்து அவர் பேசி கொண்டிருந்தார். ஏன்னா தமிழுக்கும் அவருக்கும் பெரிய அளவில் தொடர்பு கிடையாது. ஒரு அடிப்படை ஆனாவனாவனா கற்றுக்க முடிய தமிழில் கரை கண்டது மாதிரி கால்டுவெல் ஐயரை பற்றியே அவர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். திராவிட ஒப்பிலக்கணத்தை பற்றியெல்லாம் விமர்சனம். அப்போது அந்த கெட்ட பேரை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஏகப்பட்ட அளவில் சம்பாதிச்சிட்டாரு. இன்றைக்கு அந்த உச்சபட்சமாக நீதிமன்றமே அவர் கண்டனம் தெரிவித்து, அப்போ என்னென்னா மத்திய அரசு தன்னை விலக்கி கொண்டு நிற்க வேண்டும். இப்போ இந்த தீர்ப்பிலே இப்போ தீர்ப்பு தந்த அதிர்ச்சி 40%. ஆளுநரை காப்பாற்ற முயற்சியா, அது எவ்வளோ பெரிய பழி சொல்லாகும் மத்திய அரசு மேலே, அது 42%. அப்போ மொத்தம் இந்த 82%, தன் எதிர்ப்பிலேருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் உடனடியாக அவரை திருப்பி வாங்கிக்கணும், வாபஸ் வாங்கிக்கணும் அரசு. அதில் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீதிமன்றத்துக்கும் நம்ம கட்டுப்படணும். நீதிமன்ற தீர்ப்புக்கு நம்ம ரிவ்யூக்கு போகிறோமோ இல்லையா அது வேறு விஷயம். ஆனால் நீதிமன்ற தீர்ப்புக்கு மத்திய அரசு கட்டுப்பட்டு கண்டிப்பாக அவர் வாபஸ் வாங்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் நியாயமான தீர்ப்பாக இருக்கும். அதுதான் வந்து இந்த டேமேஜை கொஞ்ச அளவுக்காக சரி செய்ய முடியும். ஆளுநர் பதவியே தேவையா
அப்படிங்கிறது தான் திராவிட இயக்கம் எப்பயுமே வச்சிருக்கிற விவாதம். காலனி ஆதிக்கத்தினுடைய நீட்சியும் தொடர்ச்சியும் அதிகாரப்பூர்வமாக இருப்பது கவர்னர் பதவியில். அப்படியே இருக்கிற வரைக்கும் அந்த கவர்னராக இருப்பவங்களுக்கு டிப்ளமசி அணுகுமுறை அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். திரு RN ரவி அவர்கள் தன்னுடைய துறை சார்ந்த பணியில் திறமையானவராக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர் இதுக்கு முன்னால் நாகாலாந்தில் இருந்ததும் தமிழ்நாட்டில் அவர் செய்திருக்கிறதும் ஆஸ் எ டிப்ளமேட் ஒரு அதிகாரத்தை நிர்வகிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஒருவருடைய தோல்வியாக தான் பார்க்குறேன். அதே நேரத்தில் இதுக்கு பின்னணி அவருடைய தனிப்பட்ட குறைபாடுன்னு நான் நினைக்கல. அவர்களுடைய தத்துவம் பிஜேபியினுடைய முகவராக தான் அவர் செயல்படுறார். அரசாங்கத்துக்கு வந்த நெருக்கடி அப்படின்ற கோணத்தில் பார்த்தா ஒரு மாநில அரசுக்கு வந்து மக்கள் நலத்திட்டங்களை செய்யறதா, எதிர்கட்சிக்கு எதிர்த்து அரசியல் பண்றதா, பதில் சொல்வதா அப்படின்றது முக்கியமா? ஒரு கவர்னரோட சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போய் நிக்கிறதும் இதற்காக பாராளுமன்றத்தில் பேசிட்டு இருக்கிறதும். அதனால் அதை தான் நான் சொல்றேன். அவர் வந்து ஒரு தனி மனிதராக நம்ம பார்க்க கூடாது. அவர் வந்த வேலை வந்து பிஜேபியினுடைய ஒன்றிய ஆட்சியின் பிரதிநிதியாக தமிழ்நாடு மாநில அரசுக்கு எவ்வளவு தொல்லை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க தான் அவர் வேலை பார்த்துருக்காரு. அப்போ அதை எதிர்கொண்டு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு மேற்கொண்ட முயற்சி, இன்றைக்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த சட்ட போராட்டம் 2 ஆண்டாக நடக்குதுன்னா எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும். பட் அதில் நின்று அவர் வந்து வென்று காட்டியது அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுக்க தமிழ்நாட்டை வந்து கல்வி வளர்ச்சியில் திரும்பி பார்க்குறாங்க, வேலை வாய்ப்பில் நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கோம், ஜிடிபியில் வருமானத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கோம். இது எல்லாவற்றையும் விட மாநில உரிமையை காப்பாற்றுவதில் மற்ற மாநிலங்களுக்கு நம்ம முன்னோடியாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அவருடைய மதிப்பு வந்து இந்திய அளவில் இன்றைக்கு வந்து உயர்ந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம உண்மையில் திரு RN ரவிக்கு நன்றி தான் சொல்லணும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கிற எல்லா முயற்சியும் தமிழ்நாட்டில் தோற்கும். அந்த முயற்சியில் ஒன்று தான் RN ரவி அவர்கள். இந்த தோல்வி என்பது அடுத்த தேர்தலில் மிக நல்ல முறையில் எதிரொலிக்கும் அவங்களுக்கு. மிக்க நன்றி. ஏராளமான பார்வைகளை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.